லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் டிவியை பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளுக்கு என் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது மலர்ந்து மனம் பரப்ப வருவது முற்றத்து மலர்கள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை மாதம் 3ஆம் நாளில் இணைந்திருக்கிறோம். பாமுகத்தில் இவ்வாண்டு சமூக ஒருங்கிசைவை மீளவும் வலியுறுத்தும் ஆண்டாகவும் இம்மாதம் சிறப்பு குழந்தைகளின் விழிப்புணர்வு மாதமாகவும் இயக்குனர் அவர்கள் இதனை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றார். அந்த வகையில் இன்றைய முட்டத்து மலர் 301வது மலராக மலர்ந்து மனம் பரப்ப வருகின்றது. இன்றைய முட்டத்து மலர் நிகழ்ச்சியில் விருந்தினராக இணைந்து சிறப்பிக்கின்றார் பிரீமன், ஜெர்மனியில் பிரீமன் நகரத்தில் வசித்துக் கொண்டிருக்கின்ற மோகனரூபி நவரட்னம் அவர்கள். அவர் ஒரு களஞ்சிய மேலாளராக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற, அது மட்டுமன்றி இல்லாமல் கலைகளிலும் மிகுந்த ஆர்வத்தோடு செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். நடனமாக இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம், அவரினுடைய பக்கங்கள் பல இருக்கின்றன. அது மட்டுமன்றி இல்லாமல் இவர் தன்னுடன் வாழ்ந்த கலைஞராக இருக்கின்ற தனது அப்பாவென்று அவரை சொல்லி அழைத்துக் கொள்வார். அநேகமாக கதைக்கும் பொழுது அந்த பதவியில் ஒருவரை வைத்திருக்கின்றார். அவர்தான் எங்கள் வில்லிசை ராஜன் அண்ணா. அவர் உருவாக்கிய பிரீமன் தமிழ் கலை மன்றம் என்ற மன்றத்தினை பொறுப்பெடுத்து தலைமை தாங்கி பல ஆண்டுகளாக அதனை நடத்தி கொண்டு வருகின்றார். அந்த வகையில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட மோகனரூபி நவரட்னம் அவர்களை எனது முட்டத்து மலர் நிகழ்ச்சிக்குள் அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் மோகனரூபி அவர்கள். வணக்கம். உங்களை எனது முட்டத்து மலர் நிகழ்ச்சிக்குள் அழைத்து வர வேண்டும் என்ற ஆவல், வில்லிசை ராஜன் அண்ணாவுடைய பிறந்த தினத்தில் உங்களோடு கலந்து உரையாட வேண்டும், அவர் பற்றிய நினைவுகளை ஒரு பார்வை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருந்தது. என்றாலும் சென்ற 6ஆம் தேதி அவருடைய பிறந்த தினமாக வந்திருந்தது. அதனை நாங்கள் இன்று அதை நினைவில் கொண்டு அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்தும் முகமாக இந்நிகழ்ச்சியை நகர்த்தி செல்லலாம் என்றது எனது எண்ணமாகவும் உங்களது விருப்பமாகவும் இருக்கின்றது. நாங்கள் அதற்கு முதல் மோகனரூபி என்றால் யார், இவர் என்று சொல்லி ஒரு பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளுக்கு ஒரு கேள்வி இருக்கும். மோகனரூபி என்றது நான் சொன்ன விடயங்களை விட வேறு விடயங்கள் மோகனரூபியின் பக்கங்கள் இருக்கின்றன. அவற்றை கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கிறோம். நன்றி. நான் வந்து ஜெர்மன்ல 88ஆம் ஆண்டுல இருந்து வசிக்கின்றேன். 92ஆம் ஆண்டு ஜெர்மன்ல வந்து பிரீமன் நகரத்துல கலைமன்றம் ஆரம்பிக்கப்பட்டது. வில்லிசை ராஜன் அவர்களின் ஏற்பாடால். அவர் வந்து பல நாடகங்கள் செய்திருக்கின்றார். நான் வந்து அவர் செய்த பல நாடகங்கள்ல கணக்க நாடகங்கள் நடிச்சிருக்கின்றேன். 2 படங்கள் நடிச்சிருக்கின்றேன் அவரின் படங்களில். மற்ற நான் ஒரு நடன ஆசிரியை என்று சொன்னா நான் வந்து ஒரு 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 சோசியல் சர்வீஸ் மாதிரி தான் அதை செய்கிறேன். நான் 15 வயசுல இருந்து டான்ஸ் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அது பரதநாட்டியம் பழகினான். ஆனால் நான் அரங்கேற்றம் எடுக்கையில் அந்த டைம்ல வசதி இல்லாமல் போயிட்டு அரங்கேற்றம் எடுக்கிறதுக்கு டீச்சர் அப்படி ஒரு விஷயம் ஒன்று நடந்தது. ஸோ அதனால அரங்கேற்றம் நான் எடுக்கல. ஆனால் நான் வந்து 15 வயசுலேயே பிள்ளைகளுக்கு பரதநாட்டியம் பல நடனங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றேன். உங்களுடைய ஆரம்பம் சொல்லியிருந்தீங்க 88ஆம் ஆண்டு வந்தேன். அப்ப எத்தனை வயதாக இருக்கு மோகனரூபிக்கு? எனக்கு 7 வயசு. 7 வயதில் வந்து ஆரம்பத்திலேயே நீங்கள் ஜெர்மனியில் ஜெர்மன் மொழியோடு வளர வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கும். நினைக்கிறேன் நீங்கள் இங்கு வந்து குறுஞ்சூழ அந்த மாறுற நேரம், ஆரம்ப சூழலில இருந்து அடுத்த பள்ளிக்கு போற நேரத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களுடைய கல்விகள் எப்படி அமைஞ்சிருந்தன? கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஏனென்று சொன்னா ஒரு புதிய நாடு, பெருசா ஒன்றும் தெரியாது. ஸோ ஆரம்பத்துல இங்க பிள்ளைகள் வளர்ற மாதிரி கிண்டர்கார்டன் போய் அதுக்கு பிறகு பள்ளிக்கூடம் போறது வேற.
இதே எங்களுக்கு ஒரு பாஷையும் தெரியாம ஒரு வேற நாட்டுக்கு வந்து அ தமிழும் படிக்க வேணும். தமிழும் எனக்கு பெருசா தெரியாது. 7 வயசு தானே. நான் இலங்கையில வந்து அ தனியா நேசரி மட்டும் தான் போயிருந்தேன் நான். அ பள்ளிக்கூடம் போகையில. அம் ஸோ இங்க வந்து 2 தமிழாலயம் வந்து இங்க 91ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஆம். தமிழாலயம் போயிருந்தேன் நான். அதே மாரி ஜெர்மன் ஸ்கூல்ல வந்து 1ஆம் வகுப்புல இருந்து நான் படிச்சுக் கொண்டிருந்தேன் நான். ஸோ ஆம். நார்மலா அப்படியே இருந்தது. நீங்க வளர்ந்து வளர்ந்து அடுத்த பள்ளி பலவ நிலைகளுக்கு போய் அப்படியே நீங்க வேலை சம்பந்தமான தொழிலில் படித்தீர்களா? அல்லது என்ன முறையில் படிப்பு உங்கள் அமைந்திருந்தது? கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஜெர்மன் டச் வந்து சரியான கஷ்டமா இருந்தது. ஸோ பரவாயில்ல ஓரளவுக்கு எனக்கு நான் வந்து கதைக்கும்போது அந்த ஸ்லாங் இருக்காது. ஸோ சின்ன பிள்ளையிலே அதுக்கு எனக்கு பேரோட கதைச்சு ஜெர்மன் ஆட்களோட பழகி, ஸோ எனக்கு அந்த இது இருக்காது. ஸோ நார்மல் ஜெர்மன் Ausbildung Deutschல Einzelhandelskauffrau ஸ்டோ அ ஒரு ஸ்டோர்ல வந்து வேலை செய்ற ஒரு படிப்பு ஒண்ணு படிச்சேன் நான். அம் அது ஒரு 3 வருஷ படிப்பு. ஸோ அதுக்கு பிறகு வந்து நான் வந்து அது CNA என்று சொல்லி தெரியுமா உங்களுக்கு? ஆமா. ஒரு பெரிய ம். அ ஒ யாஹ்! ஆடை அகம் என்று சொல்லலாம். என்ன யாஹ்! ஆடை யாஹ்! விற்பனை அகம். உண்மதான். ஸோ ஆம். அதுல வந்து ஒரு 5 மாடி பிரீமென்ல வந்து ஒரு 5 மாடி ஒரு ஸ்டோர் ஒன்று இருந்தது. அங்க தான் நான் என்னுடைய 3 வருஷ படிப்ப முடிச்சேன் நான். ஸோ அது முடிஞ்ச பிறகு வந்து நான் வந்து அ ம் அந்த ஒரு அந்த ஒரு 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 1வது ஒரு மாடிக்கு அ அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை செய்திருந்தேன் நான். அதுதான் என்னுடைய ஒரு படி அ உயர்ந்து வேலை செய்தது. பிறகு அம் யா 2007ஆம் ஆண்டு ஸ்டோர் மேனேஜர் ஆனான். ஆம். ஸோ அதிலிருந்து இப்ப வரைக்கும் ஸ்டோர் மேனேஜர் இடைக்குள்ள வந்து டிஸ்ட்ரிக்ட் மேனேஜராவும் இருந்தேன் நான். ஓ! டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ன்னு சொன்னா, ம் ஒரு ஏரியால வந்து 13 கடை இருக்கும். ஸோ அந்த 13 கடைக்கும் நான் தான் பொறுப்பாளரா இருக்கும். அம் வேலையெல்லாம் நல்லா தான் போய்க்கொண்டிருந்தது. பட் எனக்கு எனக்கு ஒரு மகன் இருக்கிறார். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா போய்க்கொண்டிருந்தது. ஸோ ம். அதனால ஒரு படி திருப்பி கீழ போய் திருப்பி ஸ்டோர் மேனேஜரா இருக்கிறேன். ஓ! ஓகே. நினைக்கிறேன் நீங்கள் மொழியோடு இப்போது அந்த மொழியோடு தான் பழகிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்ப நான் நினைக்கிறேன் தமிழ் கதைப்பது இப்போது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். யாஹ்! ஆனால் தமிழ் இங்க வந்து தான் படிச்சேன் நான் தமிழ். ஸோ என்னுடைய தமிழ் கொஞ்சம் ஆனால் வித்தியாசமா ரூபி இருக்கும். நீங்க சொல்ற அளவுக்கு இல்ல. என்னடா நீங்க கதைக்கும் பொழுது கதைப்பினம் தெரியாதுன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க வடிவா கதைக்கிறீங்க. அழகாக ம். இருக்கிறது. நன்றி. விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்குது. அழகாக இருக்கிறது. இதற்கிடையில் நீங்கள் உங்களுடைய பள்ளி காலங்கள் ஜெர்மன் மொழியில் ஒரு பக்கம் போகும்போது, தமிழ்ல நீங்க நடனத்துக்குள் படித்திருக்கிறீங்க. நடனம் பாடங்கள ம். பரதநாட்டிய ஆசிரியர் எந்த ஆசிரியரிடம் நீங்க படித்திருந்தீங்க? எங்கு படித்திருந்தீங்க? அவ வந்து விமலா மணியரசன் சொல்லி எஸ்என்ல இருக்கிறவங்க. ஆம். அவாட்ட தான் நான் நடனம் கற்றுக்கொண்டேன் நான். அ அரங்கேற்றம் வரைக்கும் போனாங்க. ஆம். கடைசி அரங்கேற்றம் வரைக்கும் போனாங்க. ஆனா கடைசியில அவாவால ம் அ எங்கட ஏரியாக்கு வர இயலாம போயிட்டு. அதனால அவ பிரேக் பண்ணிட்டா. அவ வந்து எங்கட சிட்டி பிரேமல்ல இருந்து எஸ்என்னுக்கு வந்து ஒரு 300 கிலோமீட்டர் கிட்ட வரும். ஸோ அந்த டைம்ல எனக்கு அந்த வசதி இருக்கேல்ல அவாட்ட போய் எந்த அரங்கேற்றத்த முடிக்கிறதுக்கு. ஸோ அதனால வந்து நான் வந்து அந்த 11ஆம் டான்ஸ் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு அதோடயே முடிச்சுக்கொண்டு சரி. அவவும் வரையிலாம போயிட்டு. ஸோ வேற டீச்சரும் வரையிலாம அந்த காலத்துல வந்து வேற டீச்சரும் வரையிலாம போயிட்டு. ஸோ ஆம். அப்படி அத முடிச்சுக்கொண்டு நானாவே அ பிள்ளைகளுக்கு வந்து ம் இங்க பிரேமன்ல வந்து கணக்கு விழாக்கள் நடக்கும். ஆம். ஒளி விழா, சித்திர விழா, இப்படி கணக்கு தமிழ் ஃபங்ஷன்ல சம்பந்தமாக. நடக்கும். ஸோ ம். பிள்ளைகளுக்கு வந்து நான் வந்து அ ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து என்னட்ட அவைல் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போதே வந்துரும். அவைல ஒரு 7, 8 வயசுல இருக்கும்போதே என்னட்ட வந்துரும் நான் டான்ஸுக்கு. ஸோ ம். என்னட்ட எங்கட எங்கட சிட்டில வந்து ஒரு 3000 அ அக்கா. தமிழ் ஆட்கள் இருப்பாங்க. ஸோ ஆம். அவள பிள்ளைகளும் பொம்பள பிள்ளைகளா பொம்பளை பிள்ளைகள் தான் கூட. ஆனா அவள பிள்ளைகளும் என்னட்ட எல்லாருமே சின்ன வயசுல வந்து டான்ஸ் ஆடி போட்டு தான் இப்ப வளர்ந்திருக்கிறாங்க. ஸோ பெரிய ஆக்களாக எல்லாரும் இருக்கிறது. பெரிய ஆட்களா இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே என்னட்ட டான்ஸ் படிச்சவங்க வருஷமா. கூடுதலா நான் சொல்லிக் குடுக்குறது வந்து பரதநாட்டியம், அ அ சினிமா திரை பரதநாட்டியம் அப்படி அப்படி ஒரு பாடல்களுக்கு தான் கூடுதலா சொல்லிக் குடுக்குறது, புரோகிராம் செய்யறது. யா. ஆமாம்.
செமி கிளாசிக்கலா நீங்க செமி ப கிளாசிக், யா. அ ஆம். யா, ஆம். ஃபியூஷன் டான்ஸ் அப்படி. நல்லது. நல்ல ஒரு முயற்சி நீங்கள். ஏனென்டா, அம் இப்ப சில பேர் படிச்சுட்டு முடிக்கலைன்னுட்டு அப்படியே விட்டுடுவினம். ஆனா ம். நீங்க படிச்சத மற்றவர்களோடு பகிர வேணும்னு சொல்லி குடுத்திருக்கிறீங்களே, அது அந்த ஆளுமை ஒன்று இருந்திருக்கின்றது உங்களுக்குள். அ யா. அது பாராட்டப்பட வேண்டியது. அ நன்றி. உண்மையில நீங்கள் அதை இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடம் வரும்பொழுது நிகழ்ச்சிகளை பழக்கி செய்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ இவ்வாறு இருக்கும் பொழுது உங்களுடைய அம், அஹ், இவர் வில்லிசை ராஜன் அவர்களுடைய தொடர்பு எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கப் பெற்றது? யா. அவரது தொடர் வந்து 92ஆம் ஆண்டு கலைமன்றம் ஆரம்பிக்கப்பட்டது. நான் 91ஆம் ஆண்டு என்னுடைய நடன கலைகள் அம் மேடையில் ஏற்றப்பட்டது. ஆம். அ ஸோ அந்த டைம்ல வந்து நாடகங்கள் 91, 92 எல்லாம் டான்ஸ் நாடகம் எல்லாம் செய்துன்ருக்கும்போது, அவர் வந்து ஒரு 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 புரோகிராமுக்கு வந்திருந்தவர். ம். அது வந்து ஒரு தமிழாழிய புரோகிராம்ன்னு தான் நான் நினைக்கிறேன். வடிவா எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா அது ஒரு தமிழாழிய புரோகிராம். அந்த புரோகிராமுக்கு வந்திருந்தவர். அப்ப அதுல வந்து நான் ஔவையார் வேடம் போட்டு ஒரு நாடகம் ஒன்று செய்திருந்தேன். அத பார்த்துட்டு சொன்னாரு எனக்கு, "நீ வந்து எங்கட மன்றத்துக்கு கட்டாயம் வரோணும்ன்ட்டு." ஓ. ஸோ எங்கட மன்றத்துக்கு நீ கட்டாயம் வரணும். நீ எங்களுடன் உன்ற கலைகள தண்டோணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு என் நடிப்ப பார்த்துட்டு, இல்லாட்டி என்னுடைய டான்ஸ் திறமைகள பார்த்துட்டு அப்படி கூப்பிட்டவர். ஸோ அந்த கட்டத்துல வந்து எல்லாருமே வந்து சந்தா கட்டித்தான் அந்த அம் கலைமன்றத்திலே. கலைமன்றத்துக்குள்ள உள்ள போகலாம். அ கலைமன்றத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் மட்டும் தான் பங்கும் பெறலாம். ஓ. இப்ப நான் வச்சு நடத்தும்போது அப்படி இல்ல. அது ஆமாம். பிறகு ஆமா. சொல்றேன். அது ஆரம்பம். ஆம். யா, அந்த காலத்துல அப்படித்தான். ஸோ அப்ப அ 92ஆம் ஆண்டுல இருந்து அ அந்த கலைமன்றத்துக்குள்ள நான் போன பிறகு, அவர் வந்து எனக்கு எனக்கு அப்பா இல்ல. என்னுடைய அப்பா வந்து 4 வயசுலயே இறந்துட்டார். எனக்கு 4 வயசுல இருக்கும்போது இறந்துட்டார். ஸோ எனக்கு வந்து ஜெர்மனுக்கு வரும்போது தெரியாது. ஸோ அம் அப்பா இல்ல. ஸோ தனியா அம்மா அப்படி. ஸோ ஒரு ஒரு வயசு வரும்போது, ஒரு 10, 11 வயசு வரும்போது, எப்படியோ நாங்க வந்து ஒரு பொம்பள பிள்ளை வந்து எப்பயுமே ஒரு அப்பா மாரி ஒரு ரிலேஷன்ஷிப்ப தேடுவாங்க. ஸோ அது வந்து எனக்கு நான் வந்து பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து 1/2 டைம் வந்து டான்ஸுக்கு போவேன். அப்படி இல்லாட்டி நாடகத்துக்கு போவேன். நாடகத்துல வந்து ராசமாமா நிப்பார். அவர மாமான்னு தான் சொல்றேன் நான் வழியா, அவர் வந்து எனக்கு அப்பா மாரி தான். ஸோ அந்த பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு டான்ஸ், இல்லாட்டி இடைக்குள்ள நாடகங்கள் பழகுறது. ஒவ்வொரு முறையும் நாடகத்துக்கு போய் பழக போவோம். ஸோ அதுல வந்து ஒவ்வொரு நாடகங்களா என்ன கூட்டிக் கொண்டு போறவர். நாங்க வந்து கணக்க நாடகங்கள் ஐரோப்பா ரீதியில வந்து நாடக போட்டி பங்கு பெற்றிருந்தவர். ராஸ்மாமா ம். செய்தவர். ஆம். அதுல வந்து நாங்க 4 நாடகங்கள் ஃபர்ஸ்ட் பிரைஸ் நாங்கன்னு நினைக்கிறேன். ஆம். ஸோ அதெல்லாம் பழைய இதுதான். எனக்கு 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 தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒரு ஆம். 3 நாடகத்துல நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் செய்தேன் நான். நடிப்பு அம் நடிப்புத் துறை நடிப்புல. சார்ந்து உங்களுக்காண்டி கிடைத்திருக்கும் நினைக்கிறேன். நானும் யாஹ்! அவருடன் நாடகங்கள் கேட்டிருக்கிறேன். பல நாடகங்கள், பல இடங்களில். கூடுதலாக இங்க ராட்டிங்கின் பகுதியில் நாடக யாஹ்! விழா, நாடக போட்டி விழா நடைபெறுவதாக அறிந்திருந்தேன். யாஹ்! அம் அப்பொழுது இவருடைய யாஹ்! நாடகங்கள் பல அதில் மேடையேற்றப்பட்டு பல இடங்களில் முதலாவது தங்கப் பரிசுகள் எல்லாம் கிடைக்கப் பெற்றது என்பதையும் அவருடைய வாயினால் நான் கேட்டிருக்கிறேன் அது. யாஹ்! ராட்டிங்கல்ல முந்தி நடந்தது நாடக போட்டிகள். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அங்க 3 முறை போயிருக்கிறேன். அம் உறவுகள் நாடகம் வந்து 93ஆம் ஆண்டு நான் செய்தேன் நான். எதிர்பார்ப்புகள் வந்து 94ஆம் ஆண்டு செய்தேன் நான். அதுல வந்து சிறந்த குழந்தை நட்சத்திரம் என்று சொல்லி அ வெற்றி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்தது. நீர்க்கோளங்கள் என்று ஒரு நாடகத்துல வந்து சிறந்த நடிகை என்று சொல்லி ஒரு தங்க பதக்கம் கிடைச்சது. அந்த பதக்கம் நான் போட்டிருக்கிறேன். ஓ! ஓ! ஓகே. இது வந்து புனர்வாழ்வு கழகத்தால செய்த ஒரு ஆ யா விழா. விழா. ஆம். ஆமா. புனர்வாழ்வு கழகத்தால செய்த ஒரு விழா. ஸோ இது வந்து கூடுதலா நான் போட்டிருப்பேன். ஓகே, ஓகே. அது உங்களுக்கு கிடைச்ச ஒரு எனக்கு யா பரிசு. மறக்க முடியாத பரிசு. யா அது யா அதுக்கு பிறகு நினைவு முகம்ன்னு சொல்லி ஒரு படம் ஒன்று படம். ராசு ஆம். மாமா அவர் செய்தவர். அதுல வந்து 2095ஆம் ஆண்டு அது நடந்தது. அ "தயவிடம் வழிவிடுங்கள்ன்னு" சொல்லி 96ஆம் ஆண்டு அதுல ஒரு அ மெயின் ஆர்டிஸ்ட்டா தான் நான் அதுல அந்த படம் வந்து மெயின் ஆர்ட். ஸோ யா ஓ! அ பரதநாட்டியத்த பற்றி ஸோ ஒரு
பேட் ஃபேமிலிஸோ அம்மா, அப்பா அப்படி ஒரு ஸ்டோரி ஒண்ணு சொல்லி அம் ஆம். அதுக்கு பிறகு அம் இப்படியே ராசமாமாவோட சேர்ந்து ப அ ப படிச்சு கொண்டு போனது. ஆம். அ அம் இதற்கு இடையில நீங்க பிரீமென்ல இருந்தபடினா, அந்த காலத்தில பிரீமென்ல நிறைய தமிழ் ஆட்கள் இருந்தார்களா? அந்த காலத்தில நீங்க இப்ப சொல்ற காலம் இருந்தது. யாஹ்! 90 கால ம். பகுதிகளில்? புரோகிராம் ஒவ்வொரு முறையும் நடக்கும்போது புரோகிராம் அந்த ஹோல் வந்து நெடு ஃபுல்லாவே இருக்கும். அதுக்குள்ள நுழைஞ்சு போறதுக்கு சரியான கஷ்டமா இருக்கும். அவ்வளோ ஃபுல்லா இருக்கும். ஆம். யாஹ்! கணக்கு தமிழாக்கள் இருந்தவை. இப்ப வந்து இப்பயும் இருக்கிறாங்க கணக்கு பேர். இப்போ முந்திய விட கணக்கு பேர் இருக்கிறாங்க தான். ஆனா அந்த காலத்துல வந்து அந்த ஹோல் ஃபுல்லா நிறைஞ்ச ஆட்கள் இருப்பாங்க. ஸோ ஆம். இப்ப கன பேர் வந்து வேற வேற வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க. ஸோ ஆனா ஆம். இருந்தாலும் அ பழைய ஆட்கள் இன்னும் ஒரு கன பேர் இருக்கணும் இங்க. அ நிச்சயமா. மற்றது அடுத்து இப்ப எப்படி இருக்கிறது தமிழ் ஆட்களுடைய உறவு தொடர்புகளும், தமிழ் கலைமன்றங்களா அல்லது வேறு தமிழ் தொடர்பான நிறுவனங்கள் ஏதாவது வேறு இருக்கிறதா? இங்க பிரேமல்ல வந்து அம் மகளிர் மன்றம்ன்னு சொல்லி ஒரு மன்றம் இருக்குது. ஆம். மற்றது வந்து ஸ்போர்ட் கிளப் அப்படி இருக்குது. ஸ்போர்ட் கிளப் வந்து முந்தி கன வருஷமா வச்சு நடத்துனாங்க. அ ஒரு ஒரு 10, 15 வருஷமா ஒண்ணுமே அந்த ஸ்போர்ட் கிளப் அப்படியே நின்டுட்டு ஓ! ஒருத்தரும் தண்டேல. ஆ அது 2024ஆம் ஆண்டு நான் அந்த ஸ்போர்ட் கிளப்ப திருப்பி ஆரம்பிச்சேன் நான். ஓ! அதுல இருந்து இதுவரைக்கும் இப்ப ஸ்போர்ட் கிளப்ல இருந்து ஆ கிளித்தட்டு, மெய் வல்லுனர் விளையாட்டுப் போட்டிகள், பிள்ளைகளுக்காண்டி மெய் வல்லுனர் விளையாட்டுப் போட்டிகள், கிளித்தட்டு, பேட்மிண்டன், ஆ மற்றது நெட்பால் இதெல்லாம் நாங்க செய்றோம் நாங்க. ஓ! இப்ப செய்து கொண்டிருக்கிறீங்க. இப்ப செய்து கொண்டிருக்கிறேன். ஓ! இது சிறப்பு. 2024ஆம் ஆண்டுல இருந்து செய்து கொண்டிருக்கிறேன். ஓ! இதுக்கு கலைமன்றத்த வந்து 2013ஆம் ஆண்டு ராசமாமா வந்து நான் சின்ன வயசுலயே 92ஆம் ஆண்டிலிருந்தே அவரோட இருக்கிறேன் தானே. ஆமாம். அவரும் என்ன ஒரு மகள் மாரி தான் பார்ப்பார். ஸோ ஆம். நானும் அவர ஒரு என்னுடைய சொந்த அப்பா மாரி தான் பார்ப்பேன். என்னன்னு சொன்னா ஒரு அப்பான்னு சொல்லி என்னுடைய நாடகங்கள், படங்கள் எல்லாத்திலும் அவர்தான் எனக்கு அப்பாவா வாரவர். ஸோ அந்த நாடகங்கள் நடிக்கும்போது, அ அந்த வா வார்த்தை வெளியால வரும்போது, அ மனசார அந்த ஃபீல் பண்ணித்தான் ந நடி அ நடிச்சிருக்கிறேன் நான். ஏனென்று சொன்னா, ஆம். நான் வந்து என்னுடைய அப்பா இறந்தபடியா முதல்ல எனக்கு சொல்லியிருந்தீங்கள். தெரியும். ஆமா, ஆமா, ஆமா. ஸோ ம். அதனால அம் யா அ அவர ஒரு அந்த மன்றத்த வந்து 2013ஆம் ஆண்டு அம் யா தலைவரா என்னையும் என்னோட சேர்ந்த உபதலைவர், செயலாளர் நாங்க தெரிவு செய்து எடுத்த நாங்கள். ஆம். ஸோ அதிலிருந்து நிச்சயமா இவற்றை விட நீங்கள் இப்ப கலைமன்றம் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்குது, மற்றது தமிழ் பாடசாலைகள் இருக்கின்றன. ஆலயங்களும் பிரீமனில இருக்கின்றனவா? 2 ஆலயங்கள் இருக்கின்றன. ஆம். 3 சொல்லலாம். ஓ! சாய்பாபா ஆலயம் இருக்குது. ஆ. பிள்ளையார் ஆலயம் இருக்குது. முருகன் ஆலயம் இருக்குது. ஓ! அப்படி என்னால நான் நினைக்கிறேன் தமிழாக்களுடைய அந்த தொடர்புகள் அங்கங்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கும். என்ன ஆஃப் சந்திக்கக்கூடிய கோர்ஸ். சந்தர்ப்பங்கள் அங்கங்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் என்று நினைக்கின்றேன். அ இப்போது இளையோர்களை நீங்கள் முன்னுக்கு கொண்டு வரணும். அவர்கள் சம்பந்தமாக சேர்த்து எல்லாம் இது வேலைகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களிடம் இருக்கிறது. அதற்காக நீங்கள் இந்த மன்றத்தை தொடர்ந்து நடத்துறீங்க. அடுத்து இது நீங்க சொல்லியிருந்த மாதிரில ஸ்போர்ட்ஸ் கிளப்ப திருப்பி தொடங்கி செய்து கொண்டிருக்கிறீங்க. அதால இளையோர்கள் இந்த இணைவு உங்களுக்கு ஓகே அந்த சரியாக இருக்கிறதா? அவர்கள் யாஹ்! வந்து இணைந்து செய்கிறார்களா? இளையோர்கள் சரியா சப்போர்ட் பண்ணுவாங்க. அவைகளுக்கும் விருப்பம். கணக்கு இளையோர்கள் இருக்கு. நம்ம ஸ்போர்ட்டா இருந்தாலும் சரி, கலைமன்றமா இருந்தாலும் சரி, கணக்கு எங்கட சிட்டில இருந்து இளையோர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாரையும் அம் கூப்பிட்டு அவைகளுக்கும் ஒரு சந்தோஷம். மற்றது அவைகளுக்கும் உள்ளுக்கே இருந்து பார்க்கும்போது வேற மாரி இருக்கும். ஆம், வெளியால ஒரு ஃபங்ஷன் ஒண்ணு நடந்தா, வெளியால கெஸ்ட்மா இருந்து பார்க்கறதுக்கும், உள்ளுக்கு இருந்து வேலை செய்றதுக்கும் அவைகளுக்கு வித்தியாசம் தெரியும். அப்ப அதிலும் அவைகளுக்கும் ஒரு மோட்டிவேஷன். ஸோ அவையிலும் இது ஒரு ஒரு தங்கிட ஒரு ஃபங்ஷன் மாரி பார்ப்பாங்க. ஆம், ஆ தங்கிட ஒரு விளையாட்டு போட்டி, தங்கிட ஒரு மன்றம் அப்படி என்று பார்த்து, இன்ட்ரெஸ்ட்டா வேலை செய்வாங்க.
என்னன்னா ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுன்றது சாதாரண விஷயம் அல்ல. எவ்வளவோ Yeah. உள்ளுக்கு பின் வேலைகள் நிறைய இருக்கிறது. அது Yeah. தொடக்கி அதனை அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் மெல்ல மெல்ல நடத்தி கடைசி ப- ஒரு முடிவு கொண்டு வந்துதான் அதை வெளிப்படுத்துவீங்க. அந்த Yeah. உள்ளுக்கு செய்யற வேலைகள்ல எல்லோருடைய இணைவும் உங்களுக்கு கிடைக்குதா? யா நாங்கள் கிடைக்குது. யா கணக்கு பேர் இப்ப எங்களோட டீமுக்குள்ள இருக்கிற அவ்வளோ பேரும் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அவைகளோட சேர்ந்து தான் இந்த ப்ரோக்ராமே நாங்கள் செய்கிறோம். இதோட அவங்களோட சப்போர்ட்டும் இல்லாட்டி தனியாலாம் செய்ய இயலாது. ஆனா நாங்க வந்து டீம் ஒன்று இருக்குது. ஸோ எங்களோட பொறுப்புக்குள்ள கணக்கு பேர் கொஞ்சம் பிள்ளைகளும் இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு ஒரு வேலையை கொடுத்து நீங்க அதை செய்யுங்க, நீங்க இதை செய்யுங்க, நீங்க இப்படி செய்யுங்க, நீங்க அங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்து அவைகளுக்கும் சந்தோஷம். அவைகளும் சப்போர்ட் பண்ணுவாங்க. யா நிச்சயம். அவைகளுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. யா ஓகே. நல்ல ஒரு விஷயம். யா உண்மையில மற்றது நாங்கள் பெரிய ஆட்கள் ஒரு காலம் கடந்து அது அவர்களோடு முடிந்து விடக்கூடாது. எங்களுடைய இளையவர்களும் தொடர்ந்து ஒரு சமூகமாக தமிழர்களாக இணைஞ்சு ஒரு காரியத்தோட பயணிக்க வேண்டுமென்றது என்னுடைய விருப்பமும் ஆகும். அவ்வாறு பிள்ளைகள் எல்லாம் இருக்கணும். நாங்கள் ஒரு கலாச்சாரமாக வளர வேண்டும். எங்களுடைய வரலாறு தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம். நாங்க ஈழத்துல எவ்வளவோ கூட யா அழிச்சு, எவ்வளவோ உயிர்களை தியாகம் செய்து, எவ்வளவோ சொத்துக்களை அழிச்சிருக்கிறோம். அப்ப யா அதுக்கு ஒரு பெருமதி வரணும்னா இங்க இருக்கிற பிள்ளைகளுடைய இணைவும் அவர்களுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகளும் தான் அதை அடுத்து எங்களுடைய தமிழின் இருப்பை ஒரு தக்க ம் வைக்கக்கூடியதாக யா இருக்கும். அது ரொம்ப முக்கியம். எங்கட பிள்ளைகளுக்கும் எங்கட கலாச்சாரத்த வெளியால கொண்டு வர வேணுமென்ற ஒரு ஒரு ஆர்வம் அவைட்ட இருக்குது. அதே மாரி எங்கட கிளாசிக் டான்ஸோ, இல்லாட்டி அம் ஒரு மயில் டான்ஸோ, இல்லாட்டி ஒரு காவடி டான்ஸோ, அப்படி அது ஆமா. எங்களுடைய என்னென்ன பாரம்பரிய ஒரு ஒரு திறமைகள அவைல் வந்து வெளி ஆட்களுக்கு காட்டணுமென்ட்டு அவைகளுக்கும் சரியான இன்ட்ரெஸ்ட். அது இப்ப எங்கட ப்ரோகிராம் தான் கொஞ்சம் கனம் சனம் கூட வருவாங்க. ஸோ அவைகளுக்கு அன்லிமிட் இப்ப சில பேர் சில சில கட்டணங்கள் வச்சிருப்பாங்க தானே ஒரு ஆமா. ப்ரோகிராம் செய்யறேன்னு சொன்னா. ஸோ எங்கட இதுல பெருசா கட்டணங்கள் அப்படி இல்ல. அது எங்களுக்கு தெரியும் என்னென்ன செய்யணும், எது செய்யக்கூடாதுன்னு. ஆனா அதுக்குள்ள வந்து அவையில் வந்து அவைய இந்த ப்ரோகிராம தருவாங்க. அவைகளுக்கும் சரியான ஒரு சந்தோஷமா தான் வருவோம் நம்ம எங்கள்ட்ட. இந்த இப்படி எங்களுக்கு வந்து ப்ரோகிராம் எப்பவுமே சரியான கூடி கூடி கூடவா இருக்கும். கூட கூட ஆமா. ப்ரோகிராம்ஸ் எல்லோரும் முன் எங்கள வந்து தருவார்கள் முன் நிகழ்ச்சிகளை. வந்து அவங்களாவே தருவாங்க. ஸோ சரியான ப்ரோகிராம் கூடபடி சரி நாங்களே ப்ரோகிராம் வேண்டாம் என்று சொல்ற அளவுக்கு தருவாங்க. அம் அப்படி இப்படி பல திறமைகள் அவைகள்ட்டயும் இருக்குது. அவையிலும் அத வெளிப்படுத்தோணும். மற்றது ஒரு பிளாட்ஃபார்ம் ஒண்ணு வேணும் தானே. ஆமா. நாங்க எங்களுடைய திறமைகள வெளிப்படுத்த வேணும். அப்ப அவைகளுக்கு வந்து இதுவும் அது எங்களோட மன்றமும் ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அவைல் வந்து அவையின் திறமைகள எங்கள மாதிரி ஒரு ஃபங்ஷன்ல வந்து வெளிப்படுத்தும்போது ஒரு 500 பேர், ஒரு 400 பேர் அத பார்க்கும்போது அவைகளுக்கு அது சந்தோஷம் தானே! ஆம். ஸோ நிச்சயமாக, நிச்சயமாக. நானும் அதனை சென்ற முறை கண்டு களித்திருந்தேன். மிக சந்தோஷமாக இருந்தது. நன்றி. அந்த சந்தர்ப்பம் நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது. அதில நாங்களும் இவருடைய நினைவு அஞ்சலி தினமாக இருந்தமையினால் அதில் இணையக்கூடியதாக இருந்தது. மிக சிறப்பு. உங்களுடைய நல்ல காரியங்கள், அந்த செயற்பாடுகள் தொடர வேண்டும் என்று நன்றி. நாங்களும் பாமுக உறவுகளோடு பாமுகமாக சேர்ந்து நாங்கள் உங்களை வாழ்த்திக் கொள்கிறோம். தொடருங்கள் ரூபி. நன்றி. நாங்கள் இப்பொழுது இந்த வில்லிசை ராஜன் மாமாவுடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்க பெற்று அவரோடு சேர்ந்து நாடகங்கள் நடித்து அவரோடு சேர்ந்து படம் நடித்து நீங்கள் அவரை ஒரு அப்பானுடைய நிலையில் வைத்து இதன்று போற்றிருக்கிறீர்கள். அவருடைய காலங்கள் என்பது உண்மையில உங்களைப் போல வளர்ந்த பிள்ளைகள் பலர் சொல்லியிருக்கிறார்கள். உங்களைப் போல இப்ப வளர்ந்த பென்சியா அவர்களும் நெடுக சொல்லுவார். மாமா மாமா விலிசிமாண்ட ஒரு நாள் ஃபுல்லா ஒரு 1.5 மணித்தியாலத்துக்கிட்ட அவற்றை கதையே கதைச்சா தொடர்ச்சியா. அப்ப ம்ஹ்ம். நான் உணர்ந்து கொண்டேன். அவர் விதைத்து விட்டு சென்றிருக்கிறார், விதைத்து விட்டிருக்கிறார். யாஹ்! நீங்கள் பயிர்களாக வளர்ந்து ம். இப்பொழுது அந்த பயிர் பயன் கொடுக்கிற அளவுல அவர் செய்து இருக்கிறார். இன்னும் இன்னும் அந்த பயிர்களுடைய ம், வீதம் அந்த பழங்களாக அந்த பயிர் வந்து பழம் தரும், காய் தரும், எல்லாம் அந்த ம். அது இன்னும் பயனடைய வேண்டும், அந்த சமூகத்துல பயனுடையதாக இருக்க வேண்டும் என்றது எனது ஆசையும் கூட. அவ்வாறு நீங்களும் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சொல்லியிருந்தீங்கள் தமிழ் கலைமன்றம் அவரால் தொடக்கப்பட்ட தமிழ் கலைமன்றம் இப்பொழுது நீங்கள் 2013ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட இப்போது நினைக்கிறேன் 13 வருடங்களாக 13 நீங்கள் அதை வருஷம். ம். நடத்தி வருகிறீர்கள். உண்மையில ஒரு சிறந்த ஒரு
செயலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தான் நினைக்கிறேன். உங்களுக்கு பக்கபலமாக சில பெரியவர்களும் இணைந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதோடு ம். பல இளையவர்கள் உங்களோடு இணைந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இன்னும் நீங்கள் இவருடைய வில்லிசிராஜன் இவர் சென்ற ஆண்டு எம்மை விட்டு பிரிந்தாலும் இவருடைய நினைவுகளை நீங்கள் அடுத்தடுத்த முறைகளுக்கு கொண்டு போவதற்கு நீங்கள் அவற்ற வழி அவர் அல்லது விரும்பிய வழிகளை செய்வது சிறப்பானது நினைக்கிறேன். என்னத்தை அவர் விரும்பி இருந்தார் நீங்கள் செய்ய வேண்டும் என்று? அவர் நான் செய்ய வேண்டுமென்றால்? ஆமா, எல்லாரும் உங்களுடைய ஓகே. அவர் வளர்த்த கலைஞர்கள் செய்ய யா வேண்டும். அவற்ற கலைய தொடர்ந்து செய்ய வேணுமென்று, நாங்க அத தொடர்ந்து அத ஒரு ஆட்களுக்கு அது பிள்ளைகளுக்கோ இல்லாட்டி குடுக்க வேணும் என்று சொல்லி, அவர் வில்லிசை அவருடைய உயிர். ஆம், அதே மாரி நாடகம் அவருடைய உயிர். ஆம், ஸோ நாங்க எல்லாருமே இப்ப எனக்கு கீழ இருக்கிற சிறுவர்கள் கூட இப்ப வளர்ந்துட்டாங்க. அவைகளுக்கு இப்ப 2, 3 பிள்ளைகள் இருக்கும். ஆம், அவைகளும் சில சில புரோகிராம்கள் நடத்தும்போது ஒரு 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 போய் அவர் சொன்னவர் வந்து அவருக்கு இப்ப 2 பிள்ளைகள் இருக்கு. அவரும் அவர்ட்ட ராசமாமாட்ட நாடகம் படிச்சவர் தான். அன்றைக்கு அவரே ஒரு நாடகத்த இயற்றி, அவரே ஒரு கதை எழுதி அதுக்கு நாடகத்துக்கு எல்லாமே அவருக்கு நடிப்பு சொல்லிக் குடுக்கும்போது, அப்ப நாங்களும் போயிருந்தேன் நான் அந்த இதுக்கு இதுக்கு போயிருந்தேன் நான் நாடகம் பார்க்க. ஸோ அந்த நாடகத்துல வந்து அப்ப அவர் சொன்னார், அந்த பிள்ளைகள் வந்து அம் கொஞ்சம் திரும்பி மேடையில நிக்கும்போது எப்படி நிக்க வேணும்? பின்பக்கம் காட்டி நிக்கக்கூடாது. அந்த டக்குன்னு அவர் என்னோட கொஞ்சம் வயசு குறைவு தான். அவர் டக்குன்னு அப்படி சொல்லும்போது அந்த பிள்ளைகளுக்கு சொல்லும்போது, இப்படி நிக்கக்கூடாது. நீங்க மேடையில நிக்கும்போது உங்களோட பின்பக்கத்த காட்டி நிக்கக்கூடாது. சைட்ல நின்று கதைக்கணும். ஒரு நாடகத்த செய்யும்போது சைட்ல நின்று தான் செய்யணும்ன்னு. அப்ப நான் யோசிச்சேன் நான், அ அ என்ன மாரி எல்லாருமே அத வந்து மண்டையில ஏத்திருக்கிறாங்க. எப்படி ஒரு மேடையில நாங்க நிக்க வேணும், கதைக்க வேணும். ஒரு நாடகத்தையா சரி, இல்லாட்டி ஒரு வில்லேசையோ சரி, அவர் கணக்க அவற்ற திறமைகள எங்கள்ட்ட தந்துட்டு போயிருக்கின்றார். ஆம், ஸோ ஆம். அதுல வந்து நானும் சரியா சந்தோஷப்பட்டேன் நான் அவர் அப்படி கதைக்கும்போது. ஆம், ஆம். மிக என்னுடைய என்னென்றால் ஒரு நல்ல அழகாக வாழ்ந்த கலைஞர். அவர் இன்னும் தன்னால் இயன்ற அளவு இன்னும் இன்னும் கொடுத்திருக்கலாம் என்றது எனது ஒரு ஆதங்கமாயும் இருக்கிறது. அடுத்து அவர் ஒரு பிடிவாதத்தோடு இருந்துட்டார். இதுக்குள் தனக்குள் ஒரு ம். எல்லையை போட்டு தனது கட்டுப்பாட்டுக்குள் ஒரு இருந்துட்டாரோ என்ற ஒரு எண்ணமும் எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் அம், அவர் ஒரு நேர நேர சொல்லிடுவார். அது ஒரு நல்ல ஒரு குணம் அவரிடம் இருந்தது. பிள்ளையண்டா பிள்ளையண்டு நேரே சொல்லிடுவார். யாஹ்! அடுத்தது வந்து அம், பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அந்த ம். உங்களை போன்றவர்களை வளர்க்கணும் என்று சொல்லி அன்றைக்கு பேசும் பொழுது மகன் யாரோ சொல்லி குறிப்பிட்டிருந்தார்கள். வில்லிசை பழக்கும் போது புள்ளியா செய்திருந்தா கடைசியில பின்னுக்கு இருந்த ஒரு ம். நூல் கொண்டு விழும். அதுக்கு பிறகு யாஹ்! உஷாராக விடும். உஷாராக நாங்கள் வடிவா செய்யணும் என்ற ஒரு உஷார் வந்துடுமென்னா அந்த ம். இடத்திலேயே அந்த பிள்ளையை சுட்டி காட்டுற அளவுக்கு அவருடைய துணிவு இருந்திருக்கிறது. அந்த யாஹ்! சில டைம்ல வந்து நாங்க ஒரு நாடகம் நடிக்கும்போது, நான் சொல்லுவேன். எனக்கு இது வராது, எனக்கு இது செய்ய வராது, ராஸ்மாமா எனக்கு செய்ய தெரியாது, என்னால இயலாது அப்படின்னு சொல்ல, "இல்ல, உன்னால இது செய்ய முடியும். நீ செய்வ, செய்." அப்படி என்று சொல்லி, அப்படி ஒரு வார்த்தை சொல்லும்போது, அ ஓகே நான் திருப்பி ட்ரை பண்ணுவோம். ஓகே இப்படி பெட்டரா செய்ய முடியும். ஆனா சில ஒவ்வொரு முறையும் அப்படி கேட்கும்போது, எங்களோட லைஃப்ல வந்து நாங்க என்ன நினைப்போம்ன்னு சொன்னா, நான் என்ன நினைப்பேன்னு சொன்னா, ஓகே என்னால முடியாத எதுவுமே இல்ல. நான் செய்யலாம், செய்யலாம். அப்படி செய்து செய்து தான் 1, 2, 3 தங்கப் பதக்கங்கள், வெற்றிகள் எல்லாத்தையும் எடுத்திருக்கிறேன். இதே வார்த்தைய தான் நான் என்னுடைய லைஃப் லாங் இப்ப வரைக்கும் நான் வந்து அத பின்தொடர்கிறேன். ஆம். அம் என்னால முடியும், என்னால முடியாத எதுவுமே இல்ல. என்னால சாதிக்க முடியும். என்னால தனியா நிண்டு எல்லாத்தையும் அ யாஹ்! ஜெயிக்க சந்தித்து முடியும். யாஹ்! வருகிறவற்றை சந்தித்துக் கொண்டு யாஹ்! அடுத்த படிக்கு முன்னேறிக் கொண்டு போக வேண்டிய யாஹ்! உண்மை உண்மை உண்மை. என்ன நான் எங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்கள் தான் எங்களை செம்மைப்படுத்துகின்றது. யாஹ்! அந்த வகையில நீங்களும் உங்களை நல்ல வடிவாக அவர்கள் செம்மைப்படுத்தி, நல்ல வழிகாட்டி அதை செம்மைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று யாஹ்! தான் சொல்லலாம். ஐயோ எங்களை உறவுகளையும் நாங்கள் இணைச்சுக் கொண்டு போகலாம். லண்டன் தமிழ் வானொலி, பாமுகம், டிவி, ஃபர்ஸ்ட் ஆடியோ டாட் நெட் ஊடாக உறவுகள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறீர்கள். பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளில் ஒருவராக ஓடி வந்து வாழ்த்துறதுக்கு கதை சொல்வதற்கு வந்திருக்கின்றார் தவமலர் கல்விராஜன் அவர்கள். வணக்கம் டீச்சர். வணக்கம் சாந்தினி துரையரங்கன் அவர்களுக்கும் வணக்கம். வணக்கம். அஹ்,
மோகன டாக்டர் ரூபி. மோகன ரூபி. ரூபி. ஆமா, மோகன ரூபி அவர்களுக்கும் நான் முதல்ல இருந்தே கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மிகவும் அவருடைய அந்த கெட்டித்தனம் அவருடைய கதைகளில் தெரிகிறது. மற்றது 15 வயதிலிருந்து பிள்ளைகளுக்கு நடனம் சொல்லிக் கொடுக்கிறார் என்னும்போது அவருடைய துடியாட்டமும் அதுவும் உண்மையாக மனதிலே எனக்கு வந்து கொண்டிருந்தது சாந்தினி. ஆம். உண்மையாக மிக சிறந்த ஒரு படைப்பாளர். பிள்ளைகளை இன்னும் ஊக்குவிக்க வேண்டும். சாந்தினியும் ஒரு நடன ஆசிரியரை கொண்டு வந்தபோது சாந்தினிக்கும் மிக மகிழ்வாக இருக்கிறது. முகத்தில் எல்லா நாளும் மகிழ்வு. ஆனால் இன்று இன்னும் மகிழ்வை காண்கின்றேன். உங்களுடைய 301வது முற்றத்து மலர்கள் நிகழ்வுக்கு மனதார வாழ்த்தி முழுவதுமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். எல்லாவற்றிற்கும் இன்னும் நீங்க சிறந்து விளங்க வேண்டும் என்று என் மனதார வாழ்த்தி சாந்தினி உங்களுக்கு நன்றி கூறி பாமுகத்துக்கு நன்றி கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. மிக்க நன்றி நன்றி. டீச்சர். நன்றி, நன்றி. மிக்க நன்றி. ஓடி வந்து உங்கள் கருத்துக்களை பதிந்திருக்கிறீங்க. மிக்க நன்றிகள். ஆம், அடுத்து தர்ஷினிஷா இணைஞ்சிருக்கிறீங்க சுவிஸ் நாட்டில இருந்து. வாங்கோ. வணக்கம் தர்ஷினி. இனிய இனிய உற்சாகமான வணக்கம் முற்றத்து மலர்கள் வணக்கம். தொகுப்பாளர் சாந்தினி வணக்கம். துரையரங்கன் அவர்களுக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் மோகன ரூபி அவர்களுக்கும் உற்சாகமான வணக்கம். நானும் நன்றி. முழுமையாக வணக்கம். உற்சாகமான வணக்கம். ரொம்ப அழகா காய்ச்சிட்டு இருக்கிறீங்க. நல்ல அழகான தமிழ். யாரெல்லாம் சொன்னாங்க கஷ்டமா இருக்குன்னு கேட்க முடியாது. ரொம்ப ரொம்ப நல்லா கதைக்கிறீங்க. நல்லா இருக்கு. கேட்டுக்கொண்டிருக்கணும் போல இருக்கு. நன்றி. ரொம்ப அழகாவும் இருக்கிறீங்க. உங்களை அறிஞ்சு கொண்டதுல மிக்க நன்றி உங்களுக்கு. சாதனை நன்றி. அக்காவுக்கு கூட்டிட்டு வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இப்படி ஒருவர் என்று அறிந்ததுல மனமகள் இருக்கிறேன். நிறைய விஷயம் அறிந்து கொண்டேன். சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களுடைய பணிகளும் நடனம் ஒரு சமூக சேவையா செய்கிறீங்கன்னு சொன்னீங்கள். அது சின்ன வயசுல இருந்தே செய்கிறீர்கள். அதே நேரம் இங்க இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் என்னிடம் டான்ஸ் பழகித்தான் வந்தவைன்னு சொல்றப்போ அப்ப இது வெளியில போனீங்கன்னா எல்லாருக்குமே உங்களை தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு பிரபல்யமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக. அதை விட படங்கள் நடிச்சிருக்கிறீங்கன்னு சொல்றீங்க. நிச்சயம் நான் தான் தவற விட்டு நான் பார்க்கல சாதனையாக அம்மையும் தெரியவில்லை. ஆம். நான் கனகாலம் நினைக்கிறேன் 94, 95ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இவ செய்திருப்பான்னு நினைக்கிறேன் தர்ஷினி அது. Yeah. சரி சார். ஆமா. Yeah. நன்றி. ஆனா நீங்க முதலாம் வகுப்புல இருந்து இங்க படிச்சிருந்தீங்கன்னு சொன்னீங்க. உங்களுக்கு இவ்வளவு வடிவ அழகா ரொம்ப அழகா தமிழ் கதைக்கிறீங்க. சரியா? நான் நினைக்கிறேன் எப்படி அம்மா அப்பா கிட்ட இருந்து அப்படி கேட்டுக்கொண்டீங்களா? பள்ளிக்கூடம் போய் எப்படி அது உங்ககிட்ட இந்த தமிழ் ஆளுமை? தமிழாலயம்னு சொல்லி இங்க ஒரு தமிழ் ஸ்கூல் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது 91ஆம் ஆண்டு. சொல்லியிருந்த நீங்கள். அது அங்க போய் தான் நான் படிச்சேன் நான். ஆனா சரி. எனக்கு சரியான கஷ்டமா இருந்தது. தமிழும் டச்சும் ஒரே டைம்ல படிக்கிறது சரியான கஷ்டமா இருந்தது. ஆனா இருந்தாலும் நான் அந்த படிக்கிற காலத்துல நல்லா தான் படிச்சு பேச்சு போட்டிகளுக்கெல்லாம் போய் எல்லாம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எல்லாம் அடிச்சு மாவீர் நாள் எல்லாம் போய் கதைச்சிருக்கிறேன். சரி. ஆனா காலப்போக்குல வந்து ஒரு கொஞ்சம் தமிழ் விட்டு போச்சு. ஆம், அ- அப்படி ஆ, சொல்ல முடியாது. உண்மைக்கும் சொல்லப்போனா சந்திரிகா இவர் கதைத்ததை பார்க்கும்போது இலகுவாக ரொம்ப அழகா அதுவும் அதையும் விட நினைக்கிறேன் நான் டச் மொழியிலையும் நல்ல ஆளுமை உள்ளவராக தான் ஆம். இருப்பீங்க. நீங்க அந்த வேலை செய்த இடமெல்லாம் சொல்றீங்க. அது மிக மிக சிறப்பு. அப்படி இருந்து வளர்ந்து நிறைய அனுபவங்கள் உங்கள்ட்ட இருக்கும். வருங்காலங்கள்ல என்ன நிறைய திட்டம் வச்சிருக்கிறீங்களன்னு கேட்க ஆசையா தான் இருக்குது. சொல்லுங்க சொல்லுங்க கேட்கிறோம். சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி சாதனை அக்கா இவருடைய அறிமுகத்திற்கும் நன்றி பாமுகத்திற்கும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சாதனையக்கா 300வது நிகழ்வு முற்றத்து மலர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 300 வாழ்த்துக்களை ஏற்றி இன்று 301ஆக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நன்றி. எல்லோருக்கும். நன்றி நன்றி தர்ஷினி, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கு. ரூபி இவ ஒரு யோகா டீச்சர். இதுல யோகா சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறவா. துடி துடிப்பு உங்களை போலத்தான் ரூபியும் ஒரு துடி துடிப்போட இயங்கி கொண்டிருக்கிற பிள்ளைத்தான். அதே போலத்தான் தர்ஷினியும் துடி துடிப்போட இயங்கி கொண்டிருப்பா. இதுல இணையிற வாழ்த்து வந்தவர்கள் எல்லோரும் இந்த பாமுகத்தோடு இணைஞ்சு பயணிக்கிறவர்கள். இவர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் தொகுப்புகள் செய்வார்கள். ஒவ்வொரு ஆக்கங்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். ஓகே. ஆம், கேட்டு கேட்டு வாழ்த்து வந்து கொண்டிருப்பார்கள். இன்னொரு உறவாக ஜெர்மனியிலிருந்து ஜியா நடேசன் அவர்கள் நினைச்சிருக்கிறீங்க. வாங்க ஜியா நடேசன் அவர்கள் வணக்கம் வாங்க. சாந்தினி திரையரங்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம் கலைவாணி மோகனு அதிபர் இருக்கிறார். அதிபர் இருக்கிறேன். அதிபரை சொல்லி போட்டு திருமதி மோகன ரூபி நவரண்டம் அவர்கள் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வரவேற்றுக் கொண்டு அவருடைய எல்லாம் தொடக்கத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த ஸ்டோர் மேனேஜராக இருந்து கொண்டு ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டும் பல மன்றங்களில் இதுகளையும் தாக்கங்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்.
13 கடைகளுக்கு பொறுப்பா இருந்து பரதம் படிச்சு செய்து அவருடைய முன்னேற்றத்திற்கு இருக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூற வேணும். நானும் வில்லுப்பாட்டு ராஜன் பிரேமனில் நடக்கிற அந்த நிகழ்வுகளுக்கு நானும் போனான். அவரை இந்த இன்றைய நாளில் நினைத்த அவருக்கு சாந்தி அடைய பிரார்த்தித்துக் கொள்வோம். அவருடைய கையால நானும் பாரதியார் கவிதை என்ற புத்தகம் வாங்கினான். இந்து மகேஸ்வர விழாவுக்கு அதிகமா வந்து போனான். சில வேளை உங்களை நான் கண்டிருப்பேன். அப்போது சின்ன பிள்ளையா இருந்திருப்பீங்கள். பயணித்திருக்கிறீர்கள். நீங்கள் கேள்விப்பட்டீங்களோ இல்லையா ஜெயானடேஸ்வரன்? நான் அதிகம் இந்து மகேஸ்வர பூவரசுக்கு நான் ஆக்கங்கள் எழுதிக்கல. அவருடைய ப்ரோக்ராமுக்கு நான் அங்கே நெடுகில மாறேன். நான் அப்போது எனக்கு ஒரு கவிதைக்குத்தான் எனக்கு இந்த அவருடைய கையால நான் ஒரு பாரதியார் கவிதை புத்தகம் வாங்கினான். நான் நினைப்பதுண்டு. எங்க கண்டாலும் என்னோட ஒரு கதைப்பார் என்றவர். நீங்களும் 13 வருடங்களாக இந்த மன்றத்தில் இருந்து இந்த இதில் நடாத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு ஆசிரியராக பல பணிகளை செய்து வருகிறீர்கள். உங்களோட சிறப்பான வாழ்த்துக்களும் உங்களுக்கு நன்றிகளையும் கூறிக்கொண்டும் உங்களோட வளர்ச்சி இன்னும் மேல என்னுடைய சிறப்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அந்த பாமுகத்துல முற்றத்திருநகர்ல சாதனை துறையரங்கம் 301வது நிகழ்வாக எடுத்து வந்ததுக்கு உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை நன்றிகளையும் கூறிக்கொள்கிறேன். நன்றி. நன்றி ஜெயநடேசன் அவர்களே. இவரும் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர், ஒரு பேட்டி நிகழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார், கவிதைகள் எழுதுகிறார், நிறைய நிகழ்ச்சிகள் நல்ல ஆக்கத்தாரரா நல்லா இனி இயங்கிக் கொண்டிருக்கிற இயக்கங்களோடு தான் இவர்கள் எப்போதும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நன்றி நன்றி ஜெயநடேசன் அவர்களே. நன்றி நன்றி நன்றி. இயக்குனர் அவர்களும் கதைக்க முடியும் என்றால் இணைந்து கொள்ளுங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ரூபி, நீங்கள் தர்ஷினி அவர்கள் கேட்டிருந்தார், நீங்கள் எதிர்காலத்தில் என்னென்ன எண்ணங்கள் வைத்திருக்கிறீர்கள், எவ்வாறு செயற்பட வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கின்றன என்று சொல்லி ஒரு கேள்வியை விட்டு சென்றிருக்கிறார். அதற்கு பதில் தரலாம் என்று நினைக்கின்றேன். எதிர்காலத்துல இப்ப நாங்க நடத்துற மாதிரி கொண்டு போறது தொடர்ந்து அப்படியே நடக்கணுமான்னு தான் நினைக்கிறேன். ஆனா எதிர்காலத்துல கணக்கு பிளான் ஒரு நாடக போட்டி ஒன்று செய்யலாம்னு ஆசைப்படுறேன். ஆனா அதுக்கு ஐரோப்பிய ரீதியில நாங்க எங்கட சிட்டியில செய்யலாம்னு ஆசைப்படுறேன். பட் சாத்தியமா இருக்குமா இல்லைன்னு தெரியும். ஏன்னு சொன்னால் கணக்கு சப்போர்ட் தேவை. கணக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்து முடிக்கிறேன்னா சரியான கஷ்டம். ஆமா, இதுக்கு பொருளாதார தேவையும் இருக்கிறது. பொருளாதார தேவையா நீங்க ஸ்பான்சர்ஸ் மாதிரி அணுக வேண்டி இருக்கும். நினைக்கிறேன் விரைவில் இப்ப தமிழ் கடைகள், தமிழ் சம்பந்தமான கம்பெனிஸ்கள் எல்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்லி அறிந்தேன். அது உண்மையா? இருக்குது. கணக்கு தமிழ் கடைகள் இருக்குது. கணக்கு ஆனா எங்கட மன்றம் ஸ்பான்சரிங் என்று சொன்னாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா சில பேர் தெரியும் தானே. ஒவ்வொரு கதைகள் ஒரு இது ஒரு மாதிரி ஒன்றாலும் ஒரு ஆள் முன்னுக்கு உங்களோட சேர்ந்து வரைக்கும் ஒரு ஆள் பின்னுக்கு இழுக்கும் தானே. அதுதான் சமூகம். அதே நாங்கள் நினையும் முன்னுக்கு எவ்வாறு நாங்கள் கால் எடுத்து வைத்து நடந்து கொண்டு போகலாம் என்றதைத்தான் நாங்கள் சிந்தித்து கொண்டு போக வேண்டும். ஆனால் நீங்கள் மாமாக்கு நான் ஒரு வாக்கு கொண்டு கொடுத்திருந்தேன். நாங்க போட்டி நாங்க எங்கட சிட்டியில நாங்க 4 தரம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்த நாங்க இந்த நாடக போட்டியும் விடுபட்டுட்டு அது நாடக போட்டியும் நடக்கிறீங்க இப்ப இல்ல. சோ அவருக்காண்டி இந்த ப்ரோக்ராம நாங்க இங்க செய்யறேன்னு நான் அவருக்கு ஒரு வேற ஒரு பழைய கலைஞர்களோட இருக்கும்போது நான் அவருக்கு அந்த வாக்கு கொடுத்தேன். அப்ப அவருக்கு டக்குன்னு கண்ணீர் கண்ணால வந்துட்டு அவருக்காண்டித்தான் நான் இதை செய்ய போறேன்னு சொல்ல அவருக்கு கண்ணீர் வந்துட்டு. சோ அது செய்யறதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஆனா கொஞ்சம் என்ன செய்யறது, எங்களுக்கும் வேலை டைம் பத்தாது. நினைக்கிறேன் ஒரு நீண்ட கால திட்டத்தை நீங்கள் வகுத்துத்தான் இதை செய்து கொண்டு போகலாம் நினைக்கிறேன். பிராங்க்போர்ட்ல தியான் என்றவர், எழுத்தாளர் கவிஞர் தியான் என்றவர் ஒரு நாடக விழாவா செய்வர். நினைக்கிறேன் ஒவ்வொரு வருடமும் 6ஆம் மாதம் 7ஆம் மாதங்களில் இந்த விழா செய்வர், நாடக விழாவென்று சொல்லி.
அவர் செய்கிறார். பல நாடுகளிலிருந்து வந்து செய்கிறவர்கள் இந்த முறையும் ஏற்பாடு செய்தீர்கள் சொல்லி சொல்லி இருந்தவர் கதைக்கும் ஓகே. பொழுது. யா அவ சுவிஸ் நாடு, கொலன் நாடு, பிரான்ஸ்ல இருந்து வந்து யா செய்வார்கள், இங்கிருந்தும் செய்வார்கள். அதை ஓகே. அவர் செய்து கொண்டிருக்கிறார். அது போட்டியாக இல்லை, ஒரு விழாவாக செய்கிறார். விழாவாக ஓகே. யா அப்படி நான் நீங்கள் அவர்களுடைய உதவிகள், அவர்கள் எவ்வாறு அதுகளையும் நாடலாம். நீங்க இப்படி செய்கிற எண்ணங்கள் இருந்தால் இந்த யா நாடகத்தோடு தொடர்ந்து பயணிக்கிறவர்களுடைய பக்கங்களையும் நீங்க தேடி ம். அவர்களோடையும் சேர்ந்து இணைந்து நீங்கள் அவர்களுடைய கருத்துக்கள் அல்லது அவர்களின் இணைவையும் இணைச்சு கொண்டு பயணிக்கும் போது உங்களுக்கு சுகமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஓகே. நீங்கள் பிறகு வந்து உங்களோட அவைய தகவல்களை நீங்க பிறகு தாங்க எனக்கு. ஆம், ஆம், நிச்சயமாக, தேங்க்யூ. நிச்சயமாக. ஆம், எங்களுடைய அமரர் வில்லிசை ராஜன் அவர்களுடைய நினைவோட மோன ரூபி அவர்கள் இணைந்திருக்கின்றார். உண்மையில வில்லிசை ராஜன் அவர்களுடைய வில்லிசை பக்கங்கள் அவருடைய காலத்தின் பின் இப்பொழுது சமூகத்தினர் தமிழ் சமூகத்திலே அது ம். குறைவாக குறைவாக போய்க்கொண்டிருக்கிறது. போயிட்டு யா. தனியாக அது ம். வந்து விட்டது. யா. ஆனால் இங்கொண்டு இங்கொண்டுமாக இருக்கின்றது. ம். ஆனால் அந்த அந்த வீறு ஒன்று இல்லாமல் இருக்கிறது. அந்த வில்லிசை அந்த கலை ம். வடிவத்தின் வீறு இல்லாமல் போய்விட்டது போல இருக்கின்றது. ஏனென்றால் அதை பார்க்க அதை அந்த நடிச்சு அதை பாடி அதை ம். எஸ். செய்யறதுக்கு யா. முன் வருவதில்லை. ஆனால் இங்கத்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்த செய்கிறார்கள், செய்கிறார்கள். யா. செய்யவில்லை. அதை யா. சொல்லிக் கொடுத்து செய்வதற்கும் ஒருவர் வேண்டும். யா. நீங்க அன்னைக்கு எங்களோட ப்ரோக்ராம்லயும் பார்த்த நீங்கள் தானே? நாங்க ஒரு ஆம், வில்லிசை வச்சிருந்தோம் நாங்கள். ஆம், அதுல வந்து செய்ததெல்லாம் எல்லாம் யங் இளம் யங் ஆம், ஜெனரேஷன் இப்பத்த யங் ஜெனரேஷன் ஆம், நல்லா செய்திருந்தாங்க. ஆம், ஸோ கம் கம் வெட்கம் இல்லாம, பயப்படாம, வெட்கம் அந்த சில பேருக்கு வந்து வில்லிசை அது செய்யும்போதும் ஒரு வெட்கம் வரும். ஏனென்று சொன்னா, அது வந்து ஆமாம், மடி ஓமோ ஆமா, ஆமா, எப்படின்னு சொல்ற ஒரு ஒரு வில்லிசை தானே. ஸோ ஆமா, ஆமா. அந்த அப்ப சொற்களை சொல்லும் பொழுது என்ன யா ஆமாம் போட்டுக் கொண்டிருக்கிறது என்ன ஆமா. யா அது மற்றது அதுல கொஞ்சம் ஒரு பாடத்திறன் இருக்க வெட்கம் வேணும், பகுதி சொல்ற திறன் இருக்க வேணும், கதையை கொண்டு போற திறன் இருக்க வேணும். சொல்லிக் கொடுத்தா செய்வார்கள் என்று நினைக்கிறேன். அன்றைக்கு நகரத்தில் இருந்து ஒரு குழுவினர் வந்து செய்திருந்தார்கள். அந்த தலைமை தாங்கி செய்திருந்த அந்த ஆண் மகன் வடிவா பாடி வடிவா செய்திருந்தார். அதை யா மேல யா போற்றப்பட வேண்டும். அதுகள் அவ்வாறானவர்களை தட்டி கொடுத்தால் இன்னும் அவர்கள் செய்வார்கள் யா என்று செய்வார்கள். நினைக்கின்றேன். யா 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 ஆம். இன்னொரு உறவாக நகுலா சிவநாதன் அவர்களும் வந்து இணைந்திருக்கின்றார் ஜெர்மனியிலிருந்து. வணக்கம் நகுலா ஆம். சிவநாதன். இனிய 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 இரவு வணக்கம் சாந்தினி திரையரங்கனுக்கும் மோகன ரூவிக்கும். நன்றி, வணக்கம். ஆமாம். மிகச் சிறப்பாக உரையாடி கொண்டிருக்கிறீர்கள். நான் ஒரு கொஞ்ச நேரம்தான் உங்களுடைய நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆம், நன்றி. வில்லிச ராஜனுடைய அவருடைய பயிற்சியில நீங்களும் நீங்களா? நான் ஓ, ஒரு ஒரு வில்லிசை செய்தேன் நான். மற்றும்படி நான் கூடுதலா திரைப்படமும், நாடகங்களும் தான் பங்கு பெற்றேன் நான். ஆ, சரி, சரி. அவர் எங்களுக்கு முன்னரே தெரியும். நாங்கள் அவரோட பட்டிமன்றம் செய்திருக்கிறோம். ஓகே. மற்றது பூவரசு ஆசிரியர் அவருடைய பத்திரிகையில நாங்க நீண்ட காலம் எழுதியிருக்கிறோம் அந்த காலங்கள்ல. ஓகே. இப்ப வர்றதில்ல தானே. யா யா அவர்கள் எல்லோருக்கும் என்னை தெரியும். நானும் நீண்ட கால ஒரு எழுத்தாளர், ஆசிரியரா இருக்கிறேன். ஆ நைஸ். ஆமாம். அதான் நான் இந்த வில்லிசராஜன் இறந்த பின்னர் அவர் ஒரு புத்தகம் வெளியிட்டவர் தானே. அந்த புத்தகத்தை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொண்ட நாங்கள் ஓகே ஓகே. இங்க யா ஆமாம். நாடகம் ஃபுல்லா அவற்றை ஃபுல் நாடகம். எதிர்பார்ப்புகள். ஆமாம், யா இந்த புத்தகம் எதிர்பார்ப்புகள். தானே? ஆமா, ஆமா, ஆமா. இந்த ஆமா. ஆமா. அது சார்ந்த இங்க கொண்டு வந்து வெளியிட்டவர் நாங்கள் வேண்டினாங்கள் அதை. ஓம், ஓகே. ஓம். நாடகத்தை பற்றின சகல விவரமும் அதுல இருக்குது. அவர் அவர் நடித்த நாடகங்களை பற்றின விவரங்களை எல்லாம் எழுதியிருந்தார். ஆமாம். யா அதுல எல்லாம் இருக்குது. யா உண்மைதான். ஆம், நிச்சயம். அது ஒரு கலைஞர்களை நாங்கள் அவர்கள் இப்ப மறைந்த பின்னும் நாடகத்துக்கு கண்டோம். இப்ப தியான் வந்திருக்கிறார். கொஞ்சம் செய்யக்கூடிய ஒருவர், நல்ல ஆர்வமான ம்ஹ்ம். இளம் ஆள் தான் அவரும். ஓகே. அப்படி அந்த ஒருவர் தான் அந்த சிலர் தான் சில விடயங்கள்ல திறமை மிக்கவர்களாக இருப்பார்கள். அந்த வகையிலே அப்படி உங்களுக்கும் ஒரு ஆர்வம் இருந்தால் அதை கொண்டு செல்லுங்கள். நல்லதாக இருக்கும் அடுத்த சந்ததிக்கு. அது முக்கியமான விஷயம் வந்து மற்றவர்களுக்கு அத கற்றுக் குடுத்துட்டு போக வேண்டும் எல்லாம். ஆமா, ஆமா. யா. இல்ல, இந்த ம். நாடகம் நடிக்கிற திறமை உங்களுக்கு இருந்தாலும் அதாவது பெற்றதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்வது சிறப்பு தானே. யா. ஆமா, அது நல்ல. எனக்கு இந்த கதை தான் எழுத தெரியாது. அதான் பிரச்சனை.
அது கதை எழுதைக்கு அந்த கருவை முதல் எடுக்கணும். அது ம். எப்படி போக வேணும், கற்பனையிலும் இருக்கலாம், நிஜத்தின் வாழ்க்கையை நிஜத்துல ம். நாங்கள் காண்ற விடயங்களும் எடுக்கலாம். சரியான ம். கஷ்டம்தான் அந்த கதையை எழுதுறதுக்கு. கதை எழுததான் அதுக்கும் ஒரு செய்யுது. நான் ஆமாம். இப்ப ராசமாமா எனக்கு கற்று தந்ததை சொல்லி கொடுப்பேன். அது வேறொரு ஆக்களுக்கும் அப்படி செய்யறது விருப்பம் எனக்கு. ஆமாம். ஆனா எனக்கு கதை எழுதுறதுதான் பிரச்சனை. கதை எழுத தெரியாது. அது நீங்கள் ஒரு வசனம் எழுதினா பிறகு நீங்க கதைக்கிற மாதிரி தானே அதிலே கொண்டு செல்ல 2 பேர் வேணும். 3 பேர் சேர்ந்தால் அதை சேர்ந்து கொண்டு ம். போகலாம் என்று நினைக்கிறேன். முக்கியமான ஆமாம். ஒரு நல்ல ஸ்டோரி ஒண்ணு எடுக்கணும். அதுதான் நிச்சயம் நல்ல நிச்சயமா. ஒரு இல்ல ஸ்டோரி. எனக்கு ஸ்டோரி இருக்குது. எடுக்கலாம். இல்ல ஆம். அதுக்கு என்ன செய்ய வேணுமெண்டா ரூபி, சேர்ந்து 2-3 பேர் இப்ப சாந்தினி சொன்ன மாதிரி ஆலோசனை. 4-5 பேர் நாங்கள் கதைக்க வேணும். அப்படி ம். கதைச்சோம்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஐடியாவை சொல்ல, ம். அப்புறம் ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொருத்தர் எழுதவே அந்த கதை வந்துடும். Yeah. Yeah. அப்படியும் வந்துடும். ஏண்டா சில நேரம் எங்களுக்கு ஒரு கற்பனை இருக்கும், ம். ஆனா இன்னொருவருடைய கற்பனை அதை தட்டி கொண்டு இன்னும் ஒரு ஒரு லெவல் கூட்டிட்டு போயிடும். Yeah. மெருகூட்டக்கூடியதாயும் அமையும். ம். Yeah. உண்மைதான். Yeah. ஆமா, நீங்கள் அப்படி தொடங்குறேன்டால் நானும் உங்களுக்கு உதவி செய்யலாம். ஓகே. நன்றி. Yeah. அப்படி செய்வோம். பிரச்சனை இல்ல. இல்ல இப்படி எளிய ஆக்களையும் வச்சு கொண்டு செய்யக்கல நல்லது. என்ன சாந்தினி டீச்சர், நிச்சயமா நிச்சயமாக. இப்படி ஒரு என்னடா அவருக்கு அது கதை எப்படி எழுத தெரியாண்டா நாங்கள் அதுக்கு உதவி செய்யறோம் என்று சொல்றேன். நீங்களும் உண்மையில உண்மை. ஆமா Yeah. எனக்கு அப்படி எனக்கு நாடகம் விருப்பம் எல்லாம் செய்யறதுக்கு. ஆ, ராசமாமா மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்து செய்து அது ஒரு மேடையில கொண்டு போய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்க கொண்டு விருப்பம். சரியா? ஆனா நாங்க 4 தடவை ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்த நாங்க எங்கட சிட்டியால ராசமாமாவோட நாடகத்தால. அவற்ற கலையை நான் அவற்ற திறமைகளை கலைகளை திருப்பி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அதுதான் நிச்சயம். இல்ல நீங்க ஒன்று ஸ்டோரி தெரியும். செய்துட்டீங்களா பிறகு வந்துடும். ஒன்று Yeah. செய்துட்டீங்களா பிறகு ம். உங்களால பேந்து இயலுமென்ற ஒரு நிலைக்கு வரும். ஓகே. உங்களோட முயற்சிக்கு பாராட்டுகள், தொடருங்க. அதாவது எந்த ஒரு முயற்சியும் முதல் அடித்தளம் எடுக்க தான் கஷ்டம், ஆரம்பம் தான் கஷ்டம். ஆரம்பத்தை நீங்க தொட்டு விட்டால் அங்கால பேர்ந்து போகும். அவற்றை Yeah. நூலையும் வாசிங்கோ, சில ஐடியாக்களை எடுங்கோ. Yeah. இன்னும் கொஞ்சம் Yeah. பேருட்ட அதை நீங்கள் எதை பற்றி எழுத போறீங்கன்ற ஒரு டிஸ்கஷன் செய்யக்கல ஒரு Yeah. கரு வந்துடும். ம். வந்துடும். அந்த Yeah. கருக்கு பிறகு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மெருகு ஊட்டி கொண்டு போகலாம். இல்லை நீங்களையும் செய்யலாம். இப்போ அப்படித்தானே நார்மலா ஒரு திருப்பங்கள் அந்த நேரம் தான் பாரது. இப்போ நான் ரோட்டில் போய்க்கொண்டு இருக்க ஒரு மின்னல் கூட எங்களுக்கு ஒரு திசை திருப்பத்தை தரலாம், அல்லது ஒரு காற்று தரலாம், அல்லது Yeah. ஒரு வானத்தின் எழுச்சி தரலாம். ஏதோ ஒன்று டக்குன்னு வரும். என்ன Yeah. ஒரு அப்படித்தான் வழிகாட்டல். செய்தான். ம். அது மாதிரி உங்களுக்கு இப்ப பாக்குற சூழல்ல வாழ்ற பிள்ளைகளின் அவன் செய்ய முறைகள், ம். அல்லது ஒரு வாழ்க்கை முறை, இங்க இப்ப தாயத்துல வாழ்ந்த வாழ்க்கை முறை, இங்க வாழ்ற வாழ்க்கை முறையிலும் உள்ள வேறுபாடுகள், அப்படி ஏதாவது Yeah. ஒரு கரு வரலாம் உங்களுக்கு நான் நினைக்கிறேன். Yeah. உங்களுக்கு என்னத்தை பற்றி எழுத கூட ஆர்வமாக இருக்கிறது? எனக்கு கூடுதலா இலங்கை எங்கட நாட்டை பற்றி கொஞ்சம் கூட அப்படி அங்கே இருக்கு கொஞ்சம் அப்படித்தான் எழுத விருப்பம். அங்கேயே பிறந்த நீங்கள்? Yeah. சரி சரியா. ம். இல்ல அதுல வேலு நீங்க அங்கே. தொடரலாம். நீங்க இலங்கையில இப்ப இருந்த காலத்தின் நினைவுகளை தொட்டுக்கொண்டு இப்ப ம். புலம்பெயர்வில இருக்கிற அந்த மாற்றத்தை நோக்கியும் நீங்கள் பயணிக்கலாம் என்று நினைக்கிறேன். Yeah. கூடுதலா எந்த ஸ்டோரியும் எடுக்கலாம். அப்படி அதான் அப்படியும் தொடங்கலாம். உங்களோட ஸ்டோரின்னு சொல்ல தேவையில்லை. நீங்க ஒரு பெண்ணை ஒரு பேரை போட்டுட்டு நீங்கள் எடுக்கலாம். இங்க கஷ்டங்களை அனுபவிக்கிற அந்த தன்மைகளையும் நான் நினைக்கிறேன். அது அடுத்த சந்ததிக்கு கொடுக்கலாம். எப்படி என்றா அவை கேப்பினம் நீங்கள் சில பேருக்கு சில அம்மா அப்பா சொல்றீங்கள, நாங்கள் இலங்கையில இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்த நாங்கள் என்றதை Yeah. 20 வயதுக்கு பிறகு பிள்ளை கேட்குது. அப்ப நீங்க என்ன செய்த நீங்கள் என்று கேட்குதான், ஐயோ நாங்கள் அங்க இருந்து இங்க வந்த நாங்கள் படிக்கையிலே 20 வயது பிறகுதான் பிள்ளை கேட்கும். நீங்க இன்னும் டச் மொழியில பாண்டித்தியம் இல்லை, அப்ப எப்படி உங்களோட நான் டச் கதைக்கிறதுன்னு கேட்கும். அந்த Yeah. நேரத்துல ஆமாம், அதை திருப்பி பார்க்க வைக்கும். நிச்சயம் அதுகள் அப்படி நீங்க உங்களோட எண்ணம் அது நல்லது, அங்க இருந்து தொட்டு கொண்டு வர்றது Yeah. அது நல்லதுங்க. நார்மலா ஒரு 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 டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷன் தானே. ஆமா, சரியா சொன்னீங்க. இப்ப என்னுடைய இடத்துல இருந்து பார்த்தாலும் அது கொஞ்சம் கஷ்டப்பட்டுத்தான். இலங்கையில அது நான் இருக்கும்போது பெருசா போர்களை நான் அனுபவிக்கல.
அது எனக்கு அது தெரியாது. போர் லண்டன் நான் அத பெருசா அனுபவிக்கல. ஆனா அ ஒரு சின்ன பிள்ளையா இங்க வந்து வெளிநாட்டுல வளர்ந்து அம் அ யா சில இதுகள செய்யும்போது, தனியா வாழும்போது, பெண் என்ற முறையில அம் யா கணக்கு எத்தனை விஷயங்கள் வயசுல இருக்கு. வந்த நீங்கள் இங்க? 7 வயசுல. 7 வயதில் வந்து அப்ப உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதானே என்ன? யா. அப்ப கொஞ்சம் கஷ்டம்தான். அதான் ஆனா அங்கத்தே ஞாபகங்கள் இருக்கும் என்ன? ஒரு கொஞ்சம் இருக்குது. யா. இப்ப இங்க வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி தானே நீங்க வாழ்க்கைக்கு வந்திருப்பீங்க. அப்ப அந்த யா. நிலையையும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆமாம். ஆம். மிக சிறப்பு. நல்ல எண்ணம், நல்ல பதிவு. சிறப்பாக கொண்டு வந்த சாந்தினி திரையரங்கனுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களோட 300வது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சாந்தினி டீச்சர். நன்றி நன்றி ஆமாம். எனக்கு கொஞ்சம் அந்த இரவு நேரங்கள்ல கேட்க கொஞ்சம் கஷ்டமான சூழல் இருக்கிறது. அதனால சில நேரம் தவற விடுறேன் நானும் கூட. ஆனா இங்க மறு ஒலிபரப்புல அந்த பேருந்து வருந்தானே ஆம் யூடியூப் இதுகள் அதுல பார்க்கிறேன் நான். நன்றி சிறப்பு வாழ்த்துக்கள், தொடருங்கள். ஆமாம். நன்றி, நன்றி நன்றி. நன்றி நகுலா டீச்சர், மிக்க நன்றிகள். இவர்கள் எல்லோரும் முதலே சொன்னது தான், நான் பாமுகத்தில் ஒரு படைப்பாளர்களாக இருந்து தங்களது ஆற்றல்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நகுலா டீச்சரின் ஆற்றல் பல பக்கமாக விரிந்து இருக்கின்றது, அதை நீங்கள் அறிவீர்கள் என்று நினைக்கின்றேன். நன்றி நகுலா டீச்சர். நன்றி, நன்றி. நன்றி. மிக சிறப்பாக ரூபி எங்களுடைய முற்றத்து மலர் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. எனது இயக்குனர் அவர்களுடைய வருகையைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இயக்குனர் அவர்களே, உங்களது நேரங்கள் என்ன மாதிரி என்று தெரியவில்லை. அது ஈஸ்வரன் அண்ணா வந்து இணைந்திருக்கிறார். வணக்கம் ஈஸ்வரன் அண்ணா, லண்டனில் இருந்து இணைந்திருக்கிறார். வணக்கம், வாருங்கள். வணக்கம் சாந்தினி. வணக்கம். வணக்கம் வணக்கம். ரூபி. இரண்டு கலைஞர்களுடன் அதிபருக்கும் எனது நேயர்களுக்கும் வணக்கம் கூறி, அருமையான ஒரு பிரமுகரை நீங்கள் நேர்காணல் செய்திருக்கிறீர்கள். இருவரும் கலைஞர்கள், ஒரே துறையில் கலைஞர்கள். அதையும் விட நாடகம் இதுகளையும் ஈடுபாடு. உங்களோட ஆசிரியர் தகப்பன் மாதிரி இருந்து உங்களை வழிநடத்தியவரின் வாக்கு உங்களால் முடியும் வாக்கு கொடுத்து நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள் என்றதை சொன்னீர்கள். எனவே கதையும் உங்களால் முடியும். ஒரு கலைஞரால எல்லா துறையிலும் மாற்றல் இருக்கும். நடந்தால் தானே நடப்பான் என்று சொல்லுவது, பாடினால் தானே பாடகன். உங்களால் முடியும் என்று கேட்டுக்கொண்டிருந்த நேயர்கள், இந்த உலகில் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள், உங்களாலும் முடியும் என்று. எனவே அந்த உட்கரு, நீங்கள் எதை எழுத போறீங்களோ அந்த உட்கரு எது என்பதை நீங்களாகவே தெரிய வேண்டும், நீங்களாகவே எழுத வேண்டும். அதை ஒருத்தர் அதில் உள்ள சில திருத்தங்களை, மொழி வழிகளை காட்டலாம். சில சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் அதற்கு நீங்கள் எதிர்பாராமல் உங்களால் முடியும், நீங்கள் செய்யுங்கள். இதைத்தான் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு படைப்பும், ஒவ்வொருவரின் படைப்பும் அவரவரின் படைப்பாக 100% அவர்களின் படைப்பாக இருக்க வேண்டும். அது உண்மைதானே. எனவே நீங்கள் முயலுங்கள், உங்களால முடியும். சாந்தினி டீச்சருக்கும் இந்த நேரத்தில் நான் தவறவிட்ட, நான் 300வது நிகழ்வை நான் வாழ்த்தி இருக்க வேண்டும். எனக்கு சில சந்தர்ப்பங்கள் என்னை இடம் தராமல் தவறிவிட்டது. எனவே இந்த இடத்தில் 301வது படியில் நின்று கீழ் நோக்கி 300வது படியை நோக்கி உங்களுக்கு அந்த படியில் நிற்பதை பார்த்து நான் மகிழ்வடைகிறேன். இன்னும் பல படிகள் நீங்கள் ஏறி வருவதை நான் அண்ணாந்து நின்று பார்க்க வேண்டும் என்றும் கூறிக்கொண்டு, இன்றைய பிரமுகர் மோகன ரூபி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஈஸ்வரன், மிக்க நன்றிகள். எப்பொழுதும் உங்கள் வாழ்த்துக்கள் எங்களுக்கு இருக்கும் என்று தெரியும். அவலத்துக்கு ஆர்வமாகவும் மனதோடு அன்போடு உங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றன. மிக்க நன்றிகள். நன்றி. வணக்கம் இயக்குனர் அவர்களே. நிறைந்த வாழ்த்துக்கள். இடையில் சில
நிமிடங்களை தொலைத்து விட்டேன். அதனால் எதுக்குள்ள கொண்டு வந்து எப்படி கொண்டு வரேன்னு தெரியல. ஆனால் ஒரு கேள்வி வந்தது, இந்த தமிழ் மன்றத்துல தமிழ் பாடசாலையும் இருப்பதாக சொல்லியிருந்தீங்களா? தமிழ் எங்கட தமிழ் கலைமன்றத்துல இல்ல. அப்ப மன்றத்தில் விளையாட்டுக்கள் சொல்லியிருந்தேன், நீங்க அது கேட்டிருந்தேன். அது புரிம்பாகை ஸ்போர்ட்ஸ் அது கிளப். புரிம்பாக செய்கின்றேன். அது என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னால் முடியும் என்ற ஒரு சாதனையில் அதை தொடங்கினான். அதுல எந்த வயது பிள்ளைகளுடைய விளையாட்டுக்கள்? 4 வயசுல இருந்து 50 இவ்வளவு தூரம் முடியுமோ அவைகளுக்கு இது பங்கு பெறலாம். அது வந்து ஒரு மெய் வல்லுநர் விளையாட்டு போட்டி. மற்றது சிறுவர்களுக்கு நாங்க கிளித்தட்டு இப்பத்த ஜெனரேஷன்ல வந்து சில 14 வயசு பாய்ஸ், கேர்ள்ஸ் எல்லாருக்குமே கிளித்தட்டு சரியா விருப்பமா இருக்குது. நான் 2024ஆம் ஆண்டு கிளித்தட்டு வந்து பெரியாக்களுக்கும் சின்னாக்களும் எல்லாரும் பங்கு பெற்றாங்க. ஸோ கூடுதலா யங் ஜெனரேஷன் 14 வயசு 15 வயசு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு சரியான விருப்பம். அவையில ஒருக்க அந்த கிளித்தட்டை விளையாட தொடங்கினதுலேருந்து அவங்க விட மாட்டாங்க. அவங்க ஃபுல்லா அதை முடிக்கணும். என்ன டைம் ஒன்றும் பார்க்கல, இரவு ஃபுல்லா விளையாடி கொண்டிருந்தவங்க. ஸோ அவைகளுக்கு வந்து ஒரு உற்சாகம் கொடுத்து அவைகளுக்கு வந்து இந்த எங்கட இது கிளித்தட்டுன்றதும் எங்கட பாரம்பரிய ஒரு விளையாட்டுத்தானே, எங்கட இல்லத்து விளையாட்டுத்தானே. ஸோ அதை வந்து நாங்க வெளியால கொண்டு வரணும். இங்க ஜெர்மன்ல இல்லாட்டி ஒவ்வொரு நாட்டிலையும் ஃபுட்பாலுக்கு எவ்வளவு பாய்ஸ் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி கிளித்தட்டையும் நாங்க எங்கட நாட்டு எங்கட ஈழத்து விளையாட்டை வந்து நாங்க வெளியால கொண்டு வரணும் அப்படி என்ற ஒரு முயற்சியில தான் நான் திருப்பி அதுக்குள்ள இயங்கி ஒரு ஸ்போர்ட் கிளப் அப்படின்னு சொல்லி எங்கட சிட்டில வந்து ஏற்கனவே முந்தி ஸ்போர்ட் கிளப் நடத்தி இருந்தாங்க. ஆனா இடைக்காலத்துல விடுபட்டுட்டு ஸோ ஒரு 15 வருஷத்துக்கிட்ட 15 19 18 வயசுக்கிட்ட ஒன்றுமே நடக்கல. ஸோ அப்ப நான் வந்து அதை என்னுடைய முயற்சியில என்னோட சொந்த முயற்சியில அதை நான் ஆரம்பிச்சேன். நான் விளங்கில என்ன பெயர் கிளப்புக்கு? டொச்சில தான் இருக்கு. பிரேமன் தமிழ் ஸ்போர்ட் கிளப். அப்படி பிரேமன் தமிழ் விளையாட்டு விளையாட்டு கழகம். கழகம். அப்ப இது வாராந்த பயிற்சிகள் நடக்குதா? ஒவ்வொரு கிழமையும் சந்திப்பீங்களா? நாங்க வந்து இப்ப எங்கட ஒரு குறிப்பிட்ட ஒரு டைமுக்கு வந்து நாங்க சந்திப்போம் எல்லாரும். வாரம் வாரம் செய்யறேல. ஏன்னு சொன்னா வின்டர் டைமுக்கு வந்து கிளித்தட்டு வந்து வெளியால விளையாட இயலாது. சம்மருக்கு தான் வெளியால விளையாடலாம். ஒரு ஹோலுக்குள்ள விளையாட இயலாது. கொஞ்சம் சறுக்கும், விழுந்தா கால் நோவும் அப்படி. ஸோ வெளியெல்லாம் விளையாடலாம். நாங்க மண்ணுக்கு தான் கூடுதலா விளையாடுனாங்க. அப்ப ஒரு நல்ல டைம் பார்க்குறோம் நாங்கள். இப்ப என்னுடைய ஸ்போர்ட்க்கு மெய் வல்லுநர் விளையாட்டு போட்டி வந்து 28ஆம் தேதி 6ஆம் மாசம் நடக்குது இங்க பிரேமல்ல. ஸோ அதுக்கு வந்து நான் இப்ப இந்த மாதம் தொடங்க வேணும். பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு திருப்பி அவளுக்கு ஒரு பயிற்சி ஒன்று கொடுத்து ஸோ இந்த மாதம் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். சரி, அது மகிழ்ச்சி. ஏனென்றா போட்டி வைக்கணும், அது கன்னடத்துல நடக்குது. அதனால அவர்களுக்கு கண்டு ஒரு கிளப்பாக வீக்லியாக சந்திச்சு பிராக்டிஸ் கொடுக்கறது எங்களோட பக்கங்கள்ல மிக குறைவு. கிரிக்கெட் செய்வார்கள் சீசனுக்கு ஒரு 6 மாசம் அப்படி செய்வாரு. ஆனால் ஃபுட்பாலும் இருக்கிறது சில இடங்கள்ல. ஆனால் மெய் வல்லுநர்களுக்கு எல்லாம் போட்டி தான் வைக்கிறார்கள். நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். நான் முதலே நான் இப்ப இந்த மாதம் ஏப்ரல் மாதம் வந்து நான் வந்து எல்லா பிள்ளைகளையும் கூப்பிடுவேன். ஒரு குரூப் ஒன்று வச்சுக்கிறோம். அதுக்குள்ள கணக்கு பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த குரூப்புக்குள்ள எழுதி விடுவேன். நாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 2 மணிக்கு 3 மணிக்கு சந்திப்போம் அப்படின்ட்டு எல்லாரும் வருவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிற தாய் தகப்பன் அவையோட பிள்ளைகளை கூட்டி கொண்டு வருவாங்க. ஸோ அவைகளுக்கு கணக்கு தாய் தகப்பன் அவைகளுக்கு சரியான இன்ட்ரெஸ்ட் பிள்ளைகளை கூட்டி கொண்டு காட்டுற அது குழந்தை விட்டு இதெல்லாம் பங்கு பெறதுக்கு. அதே அளவுக்கு எல்லா பிள்ளைகளும் வந்தா நாங்க எல்லா பிள்ளைகளுக்குமே சொல்லி கொடுப்போம். எப்படி நீளம் பாய்தல் எப்படி, எம்பி பாய்தல் எப்படி என்று சொல்லி காட்டி கொடுப்போம். பந்து கூடைகள் வந்து போற எல்லாமே முதலே காட்டி கொடுப்போம். முதலே கணக்கு பிராக்டிஸ் பண்ணுவோம். சோ அந்த ஆண்டு ஃபைனலா நடக்கும். சரி, ஆனால் அதை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடம் தோறும் கிரமமாக செய்கிற ஒரு கிளப்பாக எதிர்காலத்தில் மாற்றி வந்தால் பலருக்கும் ஊக்கம் கிடைக்கும் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு அதுக்கு. மற்றது அப்படி என்றால் இப்ப தமிழ் மன்றத்தின் வேறு நடவடிக்கைகள் என்ன? அதுதான் நான் கலைமன்றத்தின் வேறு நடவடிக்கைகளா?
எங்களால வந்து நாங்க வந்து ஒரு ப்ரோகிராம் செய்யறோம் நாங்க. ஸோ வேற நடவடிக்கைகள்ன்னு சொன்னா, முந்திய மாரி எல்லாருக்குமே டைம் இல்ல. அதான் பிரச்சனை. நாங்க அ கூடுதலா வந்து எல்லாருமே யங் ஆட்கள் தான் எங்கட கலைமன்றத்துல வந்து மெம்பர்ஸா இருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து ஏதாவது ஒண்ணு செய்து கொண்டிருக்கு. அம் எல்லாருமே ஸ்டடி பண்றாங்க. அ சில பேர் கல்யாணம் கட்டியிருக்கிறாங்க. அப்புறம் புள்ள பிறந்திருக்கும். ஓ! அப்ப அவங்களுக்கு சரி, சரி. டைம் இருக்காது. ஸோ எல்லாரையும் வந்து தொடர்ந்து ஏதாவது செய்தோணும் எங்களுக்கு விருப்பம் தான். ஆனா அ சாத்தியம் இல்ல. அப்படி ஏன்னு சொன்னா என்றால் இது வில்லிசராஜன் அவர்கள் இருந்த காலத்தில் நடைபெற்ற மன்றம் அல்லது அவர் தொடங்கியதாக இருக்கிறதா? அந்த அது அப்படியே இருக்கு. அது அவற்ற மன்றம் தான் நாங்க வச்சு நடத்துறோம். அவர் வந்து 2013ஆம் ஆண்டு அ எங்கட இளையோர் கையில வந்து அத ஒப்படைச்சவர். அதுல வந்து என்ன தலைவராக 2, 3 பேரையும் உபதலைவர், செயலாளர், பொருளாளர்ன்னு சொல்லி நாங்க இருக்கிறோம். ஸோ நாங்க ஆஹா. நாங்க ஒரு டீமா வந்து இந்த மன்றத்த வச்சு நடத்துறோம். அம் நாங்க வந்து ஒருக்கா அம் திருவள்ளுவர் அ தமிழ் திறம் போட்டியும் வச்சிருந்தோம் நாங்க. அ என்ன எல்லாத்துக்கும் டைம் தேவ. அதான் பிரச்சனை. முந்தி வந்து உண்மைய சொல்லப்போனா, நீங்க எந்த நாட்டுல இருந்து கதைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. லண்டன். லண்டன்ல லண்டன். இருந்து ஓகே. கதைக்கிறேன் இயக்குனர். ஓகே. முந்தி வந்து சொல்லப்போனா, அம் 93, 92ஆம் ஆண்டுல வந்து ஒருத்தருமே பெருசா வேலைக்கு போகல. அ எல்லாருக்குமே டைம் கூட இருந்தது. ஏன்னு சொன்னா, அ ஒரு சில பேர் தான் வேலைக்கு போவாங்க. எல்லாருமே வந்து சோசியல் காசுன்னு சொல்லி தெரிந்த கவர்மெண்ட்ல இருந்து காசு எடுத்துக்கொண்டு வீட்ல இருந்தவங்க. அம் கொஞ்சம் டைம் ஒரு ஒரு பார்ட் டைமுக்கு வேலைய எடுத்துட்டு, ஸோ டக்குன்னு எனக்கு ஃப்ரீயா அது வேலை முடிஞ்ச அப்புறம் இப்படியான வேலையெல்லாம் செய்து கொண்டிருந்தவங்க. ஆனா இப்பத்த காலத்துல வந்து அப்படி இல்ல. இப்பத்த காலத்துல வந்து எல்லாருக்குமே தனி வீடுகள் எல்லாம் இருக்குது. ஸோ எல்லாருமே வேலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாய நிலைமை. அ அ ஹஸ்பண்டும் வேலை. ஒய்ஃபும் சேர்ந்து வேலை செய்தா தான் ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு காசு கட்ட முடியும். ஒரு குடும்ப செலவ கட்ட முடியும். இப்ப யாருமே சோஷல்ல இல்ல. முந்தி வந்து சோஷல்ல இருந்தோன்டு எல்லாருக்குமே டைம் கூட இருந்தது. ஸோ கணக்க விஷயங்கள செய்ய வேண்டிய ஒரு ஒரு இது அவைகளுக்கு இருந்தது. கணக்கு விஷயங்கள் செய்யறதுக்கு டைமும் இருந்தது. இப்ப அப்படி இல்ல. இப்ப எல்லாருமே 2 வேலைக்கு போ வேண்டிய ஒரு நிலைமை. ஏன்னு சொன்னா சொந்த வீடு, அ அப்படி அ லுக்ஸுஸ் கார்கள் எல்லாம் கட்ட வேணும் எல்லாம். ஸோ அப்ப டைம் இல்ல. ஸோ எல்லாருமே வேலைக்கு போனா, ம் இப்படியான விஷயங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குலாம் செய்து போட்டு விடலாம். அப்ப இப்ப பிள்ளையா நடக்கணும். என்ன திருப்பி எல்லாரையும் சோசியலுக்கு அனுப்பணும். சோஷலுக்கு அனுப்புனா அப்பதான் எல்லாருக்கும் டைம் இருக்கு. இல்ல அப்ப சோஷல்ல அப்ப இருந்தா நிறைய ஒண்ணும் செய்ய சமூக இயலாது. நடவடிக்கையில் ஈடுபடலாம் இல்ல? சோஷல்ல இருந்தா ஒண்ணும் செய்ய இயலாது. சொன்னா கவர்மெண்ட் விடாது. ம் வீடு வேண்டறதுக்கோ, இல்லாட்டி கார் வேண்டறதுக்கோ விடாது. ஸோ இல்ல நம்ம மற்ற நடவடிக்கைகள் செய்யலாம். தமிழ் தொடர்பா பள்ளிக்கூடம் நடத்தலாம், கலை நடத்தலாம், இன்னும் 2 கோயில் புதுசா கட்டலாம். அதுகள் செய்யலாம் என்று சொல்ல வந்தேன் நான். நான் அதுவும் மனமும் இருக்குது. பிள்ளைய எடுத்துறாதீங்க. சொன்னோம். எங்கட சிட்டில அதெல்லாம் இருக்குது. எங்களோட சிட்டில வந்து ஒரு மகளிர் மன்றம் இருக்குது. 3 கோயில் இருக்குது. அ தமிழ் திறம் போட்டிகள் எல்லாம் நடக்கும். ஸோ, அப்ப நாங்களும் எல்லாம் ஈட்டிக்கு போடி செய்யலாம் தானே. ஸோ, அப்ப அதனால வந்து நாங்க வந்து இந்த மன்றத்த வச்சு அது கலை மன்றம்னு சொன்னா, நாங்க வந்து நாடகம், டான்ஸுகள் அப்படி ப்ரோகிராம் வருஷத்துல ஒருக்கா செய்து போட்டு விட்டுர்றது. அது முந்தி வந்து கலைமன்றத்தால ஒரு வருஷத்துல 2 ப்ரோகிராம் நடக்கும். ஒரு தமிழ் திறம் போட்டி நடக்கும். ஸோ, ஆனா இப்பத்த அ அம் விலைவாசி அதிலும் சரியான அ எக்ஸ்பென்சிவ். முந்தி ஒரு ஹோல் எடுத்தா முந்தி வந்து அ அ ஃப்ரீயா குடுப்பாங்க ஒரு ஹோல். ஏன்னு சொன்னா, அந்த டைம்ல பெருசா அப்படி இல்ல. இப்ப வந்து ஒரு ஹோலுக்கே ஒரு 2000, 3000 யூரோ கட்ட வேண்டி வரும். ஸோ, சில விஷயங்களுக்கு வந்து அ காசு பார்த்து நாங்க ஆஹா, சரி. ஆனால் உங்கள் போன்றோர்கள் இந்த மண்டபங்களை எல்லாம் நீங்கள் அரசாங்கம் உங்களோட கவர்மெண்ட்ல பேசி நீங்கள் எல்லாம் அறவில காவிலைக்கு எல்லாம் ஒழுங்குபடுத்தலாம். நீங்கள் ஒரு கெட்டியான அமைப்பாக இருந்தீங்கன்னா அது Yeah. அது இப்ப எங்களுடைய 20, 30 வருஷத்துக்கு முன்னம் சிறுவர்கள் இன்று இப்போ உங்களோட வயதுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இதைத்தான் நாங்கள் சொல்லி ஊக்குவித்தோம். நீங்கள் எங்களை மாதிரி வாடகைக்கு எடுத்து மண்டபத்தில் நிகழ்ச்சி செய்யக்கூடாது. அதனால என்னென்னு தெரியல, அவைக்கு டச் தெரிஞ்சும் ஜெர்மன் பக்கம் எல்லாம் எழுதி கேட்கிற பழக்கம் ஒன்றும் இல்லை. வாடகைக்கு தான் அடிக்கணும். அது ஒன்று. அடுத்த விஷயம் வந்து நான் அது நகைச்சுவைக்காக சொன்னது என்னென்றால், அப்ப டச்சும் பெருசா தெரியாது தானே. அப்ப அதிகமாக வேலைகளுக்கும் போயிடாது. பாசையும் பிரச்சனை. அப்ப தமிழர்களை தான் சந்தித்தார்கள்.
யா இப்போ இவர்கள் எல்லாம் ஐரோப்பியர்களாக மாறிட்டோம் எல்லாம் நிறைய யா பேர். உண்மைதான். யா இது சிறப்பு. நான் சும்மா நகைச்சுவைக்காக சொன்னேன். இருந்தாலும் உங்களுடைய இது போன்ற முயற்சிகள் தொடர்வது சிறப்பு. 2வது ஒரு முக்கியமான இடம் உங்கள்ட்ட இருக்குது. இப்ப நீங்கள் வந்து 7 வயது என்பது சிறு வயது. அது அப்படி வந்து இப்ப இருக்கிற சின்னாக்களுக்கும் எங்களை போன்ற பெரிய மூத்த பெற்றோர்களுக்கு நடுவுல நிக்கிறீங்க. இந்த 2 சந்ததிகளை இணைக்கக்கூடிய பாலம் இருக்குது. நிறைய எங்களுக்கு அடுத்த சந்ததி வந்து சமூகத்தை விட்டு ஒதுங்கிடுச்சு. அவியல் உண்மைதான். யா தங்களோட தேவைக்கு தான் அம்மா அப்பாட்ட வருவினம். மற்றபடி சமூக நிகழ்வுகள் என்றால் அங்கு உண்டு இங்கு உண்டு 4 பேரைத்தான் காணலாம். மிச்ச பேர் அத்தனையுமே மிக பெரும் சுயநலமாகவே அதுக்கு ஒரு யுத்த காலமும் ஒரு பிரச்சனையாகத்தான் இருந்தது. சமூகமாக எங்களை பிள்ளைகளோடு வளர விடாமல் கொண்டு வந்துவிட்டு நீங்கள் போன்றவர்கள் அதை இணைவுபடுத்தலாம். அது 2 ஜெனரேஷனுக்கும் நடுவில் வடிவா லிங்க் பண்ணி கொண்டு போறது இன்னும் பிரயோசனங்களை ஏற்படுத்தும். இதுக்கு நீங்கள் உங்களுடைய பிரீமன் பகுதியிலேயோ அல்லது உங்கள் சுற்று வட்டாரம் அல்லது உங்களோட கிரைஸ் என்று சொல்லுவீங்க நினைக்கிறேன், உங்களோட மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரச உதவிகளை நிறைய எழுதி பெற்று அதனூடாக கொண்டு போகலாம். இப்ப மக்கள்கிட்டே பணம் வாங்கி மக்கள்கிட்டே கை நீட்டுறதை விட அரசாங்கம் நீங்கள் ஒரு சமூகமாக இருக்கிறீர்கள். யா அப்படி இருக்கிற போது இப்ப பிரீமன்ங்கிறது மிகப்பெரிய தமிழர்கள் ஓரளவுக்கு டோட்மண்ட் பக்கத்தை அடுத்ததா வரக்கூடிய தொகையில் இருக்கிறீர்கள். யா எப்படி துருக்கி மக்கள் வந்து சமூகமாக இணைஞ்சு அரசாங்கத்தில் ஒரு அங்கமாகி அவருடைய ஆதரவுகளை எல்லாம் பெற்று வளர்க்கிறார்கள். அது போன்ற வேறு சமூகங்களும் இப்போ இருக்கிறார்கள். தமிழ் சமூகம் நீண்ட காலம் வரலாறு ஐரோப்பாவில் இருக்கிறது. எங்களுக்கு 50 வருடங்களை தாண்டி விட்டோம். அப்ப அப்படிப்பட்ட வேலைகள் உங்களை போன்றவர்களுக்கு இயலும். நீங்கள் தான் செய்ய வேண்டும் என்றில்லாட்டிலும் நீங்கள் தூண்டுதலாக இருக்கலாம். உங்களை வயதொத்தவர்கள் பலரை இதை உற்சாகப்படுத்தி கொண்டு வரலாம். அவை நிறைந்த வாழ்த்துக்கள். இது போன்ற விடயங்களில் கொண்டு வர நேரமில்லை என்று சும்மா சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள்ட்ட நிறைய நேரம் இருக்கு. ஆனால் இந்த நேரத்துல சாசரி இல்லை போல. வியாழக்கெல்லாம் பின்னேரத்துல வேலை நடக்கு. அது சாந்தினி அவர்களுக்கு சும்மா உருட்டிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் கடையில தானே வேலை செய்யறேன். அதே வேளையில அப்படியா? அதான் இந்த நேரங்களில் நீங்க காலையில வந்திருக்கலாம், சனி ஞாயிறு வந்திருக்கலாம். வடிவா ஏன்னா இவ்வளவு திட்டங்களை வச்சிருக்கிறீங்க. உங்களோட மனதிற்கான ஆசை இருக்கிறது. இப்ப புதிய பக்கமாக நாடகங்களை எழுதி படிக்க எல்லாம் ஆயத்தமாகறீங்களா? அப்ப நேரம் இல்லாமல் இருக்கு இல்லாது. அதுதான் சொல்வார்கள், 10 வேலை செய்வனுக்கு தான் 11வது வேலை இலகுவாக இருக்கும். ஒரு வேலை செய்யறவருக்கு 2வது வேலைக்கு நேரம் இருக்காது. நான் 2 வேலை செய்யறேன். இல்லை, அது நாங்கள் பிறக்க முன்னமே மனித குலம் அப்படித்தான் இருக்கும். அந்த பாசாங்கு பிகு பண்றதுன்னு சொல்றது எதுக்கு கேட்டாலும் விருப்பம், ஆனா எனக்கு நேரம் தானே இல்லை என்றது அது சும்மா கதை. ஆற்றல் உள்ள உங்கள் போன்றவர்களுக்கு நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் கடிகாரத்தில் தொங்குகிறது. இன்னும் வளங்களை பெருக்க வேண்டும். நீங்களும் விருப்பம் போல வளர வேண்டும். எங்கள் சமூகத்தையும் இளைய சமூகத்தையும் பார்க்க வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவாக சாந்தினி அவர்கள் இவரோடு எப்படி உங்களுக்கு தொடர்பாளர்கள் இருந்து அதையும் கேட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி அவர்களே. இடையிலும் கதைத்திருந்தோம். இவர்கள் 3ஆம் மாதம் வில்லிசர் ராஜன் அண்ணாவினுடைய ஒரு நினைவு அஞ்சலி நிகழ்வு பிரீமனில் செய்திருந்தார்கள். இந்த பிரீமன் தமிழ் கலைமன்ற விழாவில் ஒரு அழைத்திருந்தார். ஜெர்மன் தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் சார்பில் அழைத்திருந்தார்கள். அதற்கு நாங்கள் சென்றிருந்தோம். அங்கு பிரீமனுக்கு சென்றிருந்தோம். பிரீமனில் சென்று இவரை சந்தித்து அளவலாவிய போது இவரிடம் கேட்டிருந்தேன், இப்படி ஒரு நிகழ்ச்சி செய்வதற்கு விருப்பம், அவருடைய நினைவு அஞ்சலி ஒன்று செய்யப்பட வேண்டும் என்ற தாராளமாக வருவதாக வாக்குறுதி தந்திருந்தார். அதை இன்று நிறைவேற்றியிருக்கிறார். சிறப்பு. மிக மகிழ்ச்சி. அந்த தொடர்போடு விட்டு விடாமல் இப்படி அழைத்து வந்து எங்களுக்கும் அறிமுகப்படுத்தி இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மோனரோபி அவர்களுக்கு இன்னும் பல சிந்தனைகள் உற்சாகமாக பிறக்கும் என்று நினைக்கிறேன். சமூகத்தில் இருக்கிற அந்த சில விஷயங்கள் எல்லா சமூகத்திலும் இருக்கும். ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். சும்மா கலைப்பினம் இதெல்லாம் பெருசுபடுத்தாமல் வீரியமாக தைரியமாக நடவுங்க, நிறைய சாதிங்க. அன்பான திருப்பியும் வேண்டுகோள், எங்கள் இளைய சமூகம் ஒரு சமூகமாக, இளைய சந்ததி ஒரு சமூகமாக ஏதாவது விஷயத்துல சேரணும். ஆடலாம், பாடலாம், விளையாடலாம், ஒன்று கூடி பேசலாம். அது கொஞ்சம் குறைவா இருக்கு. ஐரோப்பா முழுவதுமே ஈழத்தமிழர்கள் இளைய சந்ததிகளை
அனிருத்தின் மியூசிக்கல் ஷோல தான் பார்க்க முடியுது, மற்றபடி வரியினம் இல்லை. ஆகவே உங்கள் போன்றவர்களுக்கு அந்த கடமையை இன்னும் ஒரு முறை வலியுறுத்தி வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன். சிறப்பாக இருந்தது. கேட்ட அளவிலே மிகுதி இன்று யூடியூப்பில் ஏற்றியதுக்கு பிறகு உங்கள் இடைவிட்டு நான் பகுதிகளை நிச்சயமாக கேட்பேன். நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நன்றி. சாந்தினி அவர்களுக்கும் பாராட்டுகள். நன்றி நன்றி இயக்குனர் அவர்களே, மிக்க நன்றிகள். ஆம், நன்றி ரூபி, மிக்க நன்றி. உண்மையில நீங்கள் எதிர்பார்த்திருந்திருப்பீங்களோ தெரியல நிகழ்ச்சி இப்படி அமையும் என்று சொல்லி. நாங்கள் இப்படி கலகலப்பாக கதைப்போம், ஒரு மணித்தியாலம் ஒரு பயம் இருந்திருக்கும், ஒரு மணித்தியாலமான்னு சொல்லி. ஆனால் காலம் ஒரு மணித்தியாலத்தை தாண்டி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். விறுவிறுப்பாக இருக்கின்றது, கலகலப்பாக இருக்கின்றது. மிக அழகு. உங்களுடைய பக்கங்கள் இன்னும் தொடர வேண்டும், இன்னும் சிறப்பு பெற வேண்டும் என்று நாங்களும் எங்கள் நிகழ்ச்சியினூடாக உங்களை வாழ்த்திக் கொள்கிறோம். பலரது கரங்களை இணைத்து கொண்டு நீங்களும் உங்களை போன்ற துடிப்புள்ள ஆக்கள் பலர் இருக்கிறார்கள் என்று பார்த்திருந்தோம். நிகழ்ச்சிகளை தயாரித்து எல்லாம் தந்து நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாரையும் இணைத்து கொண்டு பயணிங்கள். நல்லொரு சிறந்த ஒரு சமூகம் அமைப்பாக, கட்டமைப்பாக நீங்கள் உருவாக வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில வந்து உங்களோட கருத்துக்களை தந்ததுக்கு நன்றி. நீங்கள் சொல்ல விரும்புவதை சொல்லி எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். எனக்கு இன்றைக்கு இந்த வாய்ப்பை தந்ததுக்கு உங்களுக்கும் நன்றி. அனைத்து தொகுப்பாளர் இதுல வந்து எங்களுக்கு இது வாழ்த்தினதுக்கும் நன்றி. இன்னொரு முறை சந்திப்போம். டிவி தமிழர்களுக்கும் நன்றி. நன்றி நன்றி, மிக்க நன்றி. இப்போது கதைத்தவர் இயக்குனர் தான். இன்னும் உங்களை மோட்டிவேஷன் பண்ணி இன்னும் இயக்கி நீங்கள் இப்படி பாருங்கள், உங்களை அப்படி செய்தால் நல்லதா இருக்கும் என்று ஊக்கப்படுத்துவதற்கு இவருக்கு விருப்பம், நல்ல விருப்பம். இளையோர்களோடு வேலை செய்ய வேண்டும் என்றுதான், அடுத்த தலைமுறை நோக்கி செல்ல வேண்டும் என்றுதான் இயக்குனருடைய நோக்கமே. அந்த வகையில் இயக்குனர் அவர்களும் இணைந்து நல்ல கருத்துக்களை தந்திருந்தார். இன்றைய நிகழ்ச்சியில இணைந்து உங்கள் கருத்துக்களை பதிந்தமைக்கு மோகன ரூபி அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் வாணியக்கா அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு, வாழ்த்திய உறவுகளான தவமலர் கல்விராஜன் அவர்கள், தர்ஷினி ஷன் அவர்கள், ஜெயா நடேசன் அவர்கள், நகுலா சிவநாதன் அவர்கள், ஈஸ்வரன் அவர்களுக்கும் எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவோம். அடுத்த முற்றத்து மலர்களில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி. ஓகே, நீங்க